செய்யற பழக்கம் இருக்குதோ அவங்களுக்கு தங்களுடைய கடைசி வேலையில சக்கராத்துடைய ஹால்ல என்ன ஏற்படும்? கலிமா சொல்லக்கூடிய நசீபு ஏற்படும் என்பதாக சொல்லி மௌத்தாக்களுக்கு நாம் செய்ய வேண்டிய தான தர்மங்கள், செய்ய வேண்டிய அமல்கள், இவைகளை செய்வதன் மூலமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு என்ன செய்யறான்? நமக்கு மௌத்துடைய சிந்தனையை கொடுத்து உட்காருவாரா? இல்ல இல்ல எனக்கு 27 மடங்கு வேணும் சொல்லி பள்ளியில வந்து தொழுகுவாரா? நான் ஒரு வியாபாரி, நான் ஒரு பொருளை தயாரிக்கிறேன், அந்த பொருளை வீட்டு வாசல்லே போட்டு விட்டு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நத்தவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان سيدنا ونبينا مولانا محمد عبده ورسوله ارسله بالحق بشيرا ونذيرا بين يدي الساعه من يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. ان الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. وقال الله تعالى في القرآن المجيد بسم الله الرحمن الرحيم وما آتاكم الرسول فخذوه وما نهاكم عنه فانتهوا. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم. أما بعد. புகழனைத்தும் அல்லாஹ்வுக்கு உரித்தாவதாக. அல்லாஹ்வுடைய பேரன்பும் பேரருளும் மூமின்களாகிய நம் அனைவரும் உயிருக்கு உயிரான உயிரில் மேலான உத்தம திருநபி கண்மணி காத்தமுன் நபி முத்து முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் குடும்பத்தார்கள் தோழர்கள் அவர்கள் பின்பற்றி வந்த தாபிஈன்கள் தபா தாபிஈன்கள் இறைநேச செல்வர்களான வலிமார்கள் நல்லோர்கள் நாதாக்கள் இந்த அற்புதமான பராத் இரவு நிஸ்ஃபு ஷஅபானுடைய இந்த இரவில் ஒன்று கொண்டிருக்கக்கூடிய நம்மவர்கள் அனைவரின் மீதும் அல்லாஹ்வுடைய பேரன்பும் பேரருளும் என்றென்றும் நீடித்து நிலைத்திருக்கட்டுமாக. ஆமீன். ஆரம்பமாக நம் அனைவருக்கும் இறை அச்சத்தை கொண்டும் இஹ்லாஸ் என்ற உள்ள தூய்மையை கொண்டும் மௌத்திற்கு முன்பாக தௌபா என்ற ஒரு நல்ல நசீபை கொண்டு அல்லாஹ் நம் அனைவரையும் புரிந்து கொள்வானாக. அன்பிற்குனே பெருமக்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பராத் இரவு. பராத் என்று சொன்னாலே நிரபராதியாக நிராயுதபாணியாக ஒரு விஷயத்திலிருந்து நீங்கி விடுவது. இந்த சிறப்பிற்குரிய நேரத்தை பார்த்தால் அது ஒரு இரவு நேரமாக நமக்கு ஆக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய இந்த இனிய இஸ்லாமிய மார்க்கத்தில் பகலை விட இரவுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்து பல சிறப்பு அம்சங்களை கொண்டு அல்லாஹ் அமைச்சு வச்சிருக்கிறான். உதாரணத்துக்கு நம்ம புரியுற மாதிரி சொல்லணும்னா, நமக்கு ஒரு நாளைக்கு எத்தனை நேரம் தொழுகை? 5 நேர தொழுகை. இந்த 5 நேர தொழுகையில பகல் நேர தொழுகை என்று சொன்னால் எது? லோஹரு அசரு. லோஹரு அசரு, மகரிபு, இஷா, ஃபஜர், இது மூன்றும் இருளில் தொழக்கூடிய இரவு நேர தொழுகை. 5 நேர தொழுகையில 3 நேர தொழுகை எல்லாம் எப்ப ஆக்கி வச்சிருக்கிறான்? இரவில் ஆக்கி வச்சிருக்கிறான். அது மட்டுமல்ல, இந்த உபரியான நஃபிலான வணக்கங்கள் இருக்கு இல்லையா, அந்த தொழுகையினுடைய லிஸ்ட் எடுத்து பார்த்தாலும் தஹஜ்ஜத் தொழுகை, வித்ரு தொழுகை, அவ்வாபின் தொழுகை, தராவீஹ் தொழுகை, இதெல்லாம் பகல்லையா இரவுலையா? இரவுல அல்லாஹ் தஆலா வச்சிருக்கிறான். சுப்ஹானல்லாஹ். இது மட்டுமல்ல, துஆ கபூல் ஆகிறதுக்கு உண்டான நேரம் இருக்குல்ல, அத பெரும்பான்மையாக மார்க்கம் இரவு நேரத்தில் தஹஜ்ஜத்தில் வச்சிருக்கு. தஹஜ்ஜத்தில் கேட்கக்கூடிய துஆவுக்கு அவ்வளவு பெரிய ஒரு முக்கியத்துவத்தை மார்க்கம் தந்திருக்குது. இதெல்லாம் தாண்டி பல விஷயங்கள் சொல்லலாம்.
நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சென்ற ரஜப் மாதத்தில் ரஜப் பிற 27 மேராஜ் பயணம் மேற்கொண்டார்களே, அந்த வியப்பிற்குரிய ஆச்சரியத்திற்குரிய அந்த விண்ணுலக பயணம், இந்த விண்ணுலக பயணம் நடந்தது எப்போ? இரவுலையா பகல்லையா? அதுவும் இரவுல நடந்துச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கால இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் போனாங்க இல்லையா, அதுவும் பகல்ல போல, அதுவும் இரவு நேரத்தில் அவருடைய பயணம் போச்சு. ஏன்? இன்ஷா அல்லாஹ் அடுத்து வரக்கூடிய மாதம் என்ன மாதம்? ரமலானுடைய மாதம். அந்த ரமலானுடைய மாதத்துல ஒரு இரவு இருக்குது, கடைசி 10ல ஒரு இரவு, 1000 மாதங்களை விட சிறந்த ஒரு இரவு. அந்த லைலத்துல் கத்ர் பொதிந்துள்ள அந்த தருணமும் கூட பகல் இல்லை, இரவுதான். இப்படி மார்க்கத்தில் இஸ்லாத்துல இது போன்ற பல விஷயங்கள் நம்ம பார்க்கும்போது பலவிதமான பாக்கியங்களை தன்னிடத்தில் பொதித்து வைத்திருக்கக்கூடிய ஒரு பொழுது இரவு பொழுதுதான். அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது இந்த பராத் இரவு என்பது ஒரு சிறப்பிற்குரிய ஒரு இரவு பொழுதிலே அல்லாஹ் தஆலா ஆக்கி வச்சிருக்கிறான். நம்ம ஏற்கனவே ஜும்மாவுடைய அந்த உரையிலேயே நம்ம சொல்லியிருக்கிறோம், எப்படி இந்த மனிதர்களுக்கு ஈதுடைய நாளாக பகல் நேரத்தை அல்லாஹ் ஆக்கி வச்சிருக்கிறானோ, அதே மாதிரி 2 இரவு நேர ஈது என்று சொன்னால், ஒன்று லைலத்துல் கத்ர், இன்னொன்று இந்த ஷபே பராத்துடைய இரவு. இது மலக்குமார்களுக்கு உண்டான ஈதுடைய நேரம். நம்ம இரவு நேரம் என்ன செய்யறோம்? தூங்கிடுறோம். ஆனா மலக்குமார்கள் என்ன செய்யறது கிடையாது, இரவு நேரத்தில் கூட தூங்குறது கிடையாது. அந்த இரவு நேரத்தில் கூட அந்த மலக்குமார்கள் இந்த 2 நாளில் பெருநாளை போல, எப்படி பகல்ல பெருநாள்ல நம்ம சந்தோஷமா ஜாலியா நம்ம நல்லவர்கள் சந்தோஷமா நம்ம வெளிப்படுத்துற மாதிரி நம்ம செய்யறோமோ, அதே மாதிரி மலக்குமார்கள் என்ன செய்யறாங்க, இந்த 2 இரவிலும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா ஹேப்பியா என்ன செய்யறாங்க, அல்லாஹ்வுக்கு அடியார்களுக்கு மத்தியில் நடக்கக்கூடிய அந்த தொடர்பை அவர்கள் ரொம்ப அனுபவிக்கிறாங்க அந்த மலக்குமார்கள். ஏன்? மலக்குமார்கள் லைலத்துல் கத்ர் என்ன நடக்குது அப்படிங்கறத ரமலான்ல பார்க்கலாம். ஆனா இந்த ஷபே பராத்துல அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், நம்முடைய தக்தீருடைய விஷயங்கள் என்ன செய்யப்படுகிறது, மலக்குமார்களிடத்தில் சமர்ப்பிக்கப்படுகிறது. இந்த இனி வரக்கூடிய ஓராண்டுல நமக்கு என்ன நடக்கும், நமக்கு என்னென்ன கிடைக்கும், நம்முடைய வாழ்க்கையில் என்னென்ன நிகழும், இப்படிங்கிற விஷயத்தை ஃபுல்லா அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், முடிவு செய்யறான். இதை எதை வச்சு முடிவு செய்யறான்? கடந்த கால வாழ்க்கையிலே நம்முடைய நடவடிக்கை எப்படி இருந்தது அதை வைத்து முடிவு செய்யப்படுகிறது. கடந்த கால வாழ்க்கையில நம்ம தான தர்மங்கள் அதிகமா செய்யறதா இருந்துச்சுன்னு சொன்னா அல்லாஹ் என்ன செய்யறான், இனி வரக்கூடிய ஆண்டுல அவருடைய ரிஸ்க்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்து வைக்கிறான். இவர் அதிகமாக இஸ்திக்பார் தௌபா செய்யறாரு, பாவ மன்னிப்பு செய்யறாரு. அப்ப அந்த சமயத்தில் அவருக்கு என்ன செய்யறான், அல்லாஹ் தஆலா அவருடைய ஆயுள் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எக்ஸ்டெண்ட் பண்ணி வைன்னு சொல்லி அல்லாஹ் ஆக்குறான். இது எல்லாமே நமக்கு கிடைக்கக்கூடிய ரிஸ்க்ல இருந்து, நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த ஆயுளுடைய பரக்கத்திலிருந்து எல்லாமே கடந்த ஆண்டை வைத்து அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், வரக்கூடிய ஆண்டுக்குண்டான நிர்ணயிப்பை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்துகிறான். சொல்வார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள், அஸ்ஸதகத்து ரத்துல் பலா வ ரத்துல் கலா. நம்மளுடைய தக்தீர் என்ற நிர்ணயிப்பு இருக்குது இல்லையா, விதின்னு சொல்றோம்ல தமிழ்ல, இந்த விதி என்று சொல்லக்கூடிய நிர்ணயிப்பு இதை யாராலும் என்ன செய்ய முடியாது, மாற்ற முடியாது. ஆனா இதை நிர்ணயிச்ச அல்லாஹ்வால என்ன செய்ய முடியும், மாற்ற முடியும். நம்ம தான் என்ன செய்ய முடியாது, விதியை மதியால் வெல்லலாம் சொல்லிவிட்டு தெரிகிறோம். நிச்சயமா ஒரு காலம் முடியவே முடியாது. முடியுமா? நபிமார்களுக்கெல்லாம் பலவிதமான சோதனைகள் வந்தது, பலவிதமான பிரச்சனைகள் வந்தது. அவங்க தான் ஒரு நபி, அல்லாஹ்விடத்தில் கேட்ட அந்த பிரச்சனைகள் வராமல் தங்களை பாதுகாத்துக் கொண்டார்களா? பாதுகாக்க முடிஞ்சதா? மூசா நபி ஒரே ஓட்டம் தான். இப்ராஹிம் நபி குடும்பத்தோடு நிம்மதியா வாழ முடியலதான். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனை, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனை. இப்படி நல்லது நடந்தாலும் சரி, எது நல்லதற்கு மாற்றமாக எது நடந்தாலும் சரி, அது நிர்ணயிப்பு என்ற தக்தீரின் அடிப்படையில் நடந்துதான் தீரும். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து அவர்களுக்கு உலகத்தையே ஆட்சி செய்யற அளவுக்கு என்ன செஞ்ச அல்லாஹ் தஆலா ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பை கொடுத்தான். ஒரு நாட்டை ஆட்சி செய்ய பொறுப்பு இல்ல, உலகத்தையே ஆட்சி செய்யற பொறுப்பு. அப்படிப்பட்ட சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூட ஒரு நேரத்தில் பயந்தாங்க, இவ்வளவு பெரிய பொறுப்பு கொடுக்கிறியே, இதை கொடுத்துட்டு நீ சோதிக்கிறியா அல்லாஹ் அப்படின்னு சொல்லி. அப்ப அல்லாஹ் சொன்னா, இது சோதனைக்காக இல்ல, இது உங்களுடைய தக்தீரில் நான் நிர்ணயிச்சதுதான். நீங்க
எப்படி நடந்து கொள்கிறது என்று பார்க்கிறதுக்காக இல்ல. நீங்க இப்படி ஒரு நபி இருந்தாரு, உலகத்தை ஆட்சி செஞ்சாரு, அவர் இப்படி இப்படி நடந்து கொண்டார் என்பதை பின்னால் வரக்கூடியவர்களுக்கு காட்டுவதற்காகத்தான் நம்ம உங்க தக்தீர் இப்படி நிர்ணயிச்சவங்க அல்லாஹ் தஆலா. இப்படி நபிமார்கள்ல கஷ்டப்பட்டவங்களும் இருக்கிறாங்க, நபிமார்கள்ல சுகமா இருந்தவங்களும் இருக்கிறாங்க. இதையெல்லாம் பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது எத்தனை விதமான சோதனைகள், எத்தனை விதமான சந்தோஷங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்குதா இல்லையா? இதுதான் தக்தீர் என்ற நிர்ணயிப்பு. இந்த தக்தீர் என்று சொல்லக்கூடிய நிர்ணயிப்பதை நம்ம தமிழ்ல விதி என்பதாக சொல்லுகின்றோம். இந்த விதியை என்ன செய்ய முடியாது, யாராலும் ஒரு காலம் மாற்ற முடியாது. ஆனால் மாற்றுவதற்குண்டான நடைமுறைகளை, மாற்றுவதற்குண்டான நம்ம வாழ்க்கை நடைமுறைகளை ஒழுங்குபடுத்தினால் அல்லாஹ் என்ன செய்யறான், அதை மாற்றி அமைக்கிறான். அந்த ஆற்றல் யாருக்கு மட்டும்தான் இருக்குது? அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் இருக்குது. இந்த இடத்துல ஒரு சம்பவத்தை நம்ம சொல்லணும். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய காலத்துல ஒரு சஹாபி துணி வியாபாரத்துக்காக ஒரு வெளியூர் தூர தேசத்துக்கு போறாரு. அப்ப ரசூலுல்லாஹ்ட்ட வந்து சொல்லிட்டு சந்திச்சுட்டு, நான் இந்த மாதிரி வாணிபத்துக்காக நான் வெளியூர் போறேன், துஆ செய்யுங்க யா ரசூலுல்லாஹ், நல்லபடியா போயிட்டு அவங்க சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. அவர் போனதுக்கு அப்புறம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இவர் போறாரு ஆனா என்ன செய்ய மாட்டாரு, இவர் திரும்பி வர மாட்டாரு அப்படிங்கிற ஒரு தகவலை சொல்றாங்க. இதை சொல்லி முடிச்சாச்சு. ஒரு சில மாதங்கள் கழியுது. போனவர் முழுசா திரும்பி வர்றாரு. இப்ப சஹாபாக்கள்லாம் என்ன செய்யறாங்க, ரசூலுல்லாஹ்வை பார்க்கறாங்க. அந்த பார்வையினுடைய அர்த்தம் என்ன? யா ரசூலுல்லாஹ், நீங்க சொன்னீங்களே இவர் போறாரு திரும்பி வரமாட்டாரு சொன்னீங்களே, ஆனா வந்திருக்கிறாரு அப்படிங்கிற கேள்வி பார்வையாக பார்க்கிறாங்க. இந்த பார்வையை புரிந்து கொண்ட நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, என்ன நடந்துச்சுங்கிறத எல்லா தோழர்களுக்கு மத்தியில் என்ன செய்யறாங்க, விசாரிக்கிறாங்க. அப்ப அவர் சொன்னாரு, ஒண்ணுமில்லை யா ரசூலுல்லாஹ், வியாபாரத்துக்கு போயிருந்த சமயத்துல ஒரு இடத்துல இரவு நேரம் தங்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டுச்சு. அப்ப அங்க இருக்கக்கூடிய ஒரு வீட்டுடைய திண்ணையில என்னுடைய இரவுல கழிக்கிறதுக்கு அந்த வீட்டுக்காரங்கிட்ட அனுமதி கேட்டேன். நான் திண்ணையில தங்கிக்கிறேன், நான் கொண்டு வந்த வியாபார சரக்கு இருக்கு, அதை வீட்டுக்குள்ள வச்சுக்கோங்க சொல்லி அனுமதி கேட்டேன். அப்ப அந்த அம்மா ஒரு வயதானமா இருந்துச்சு, நீங்க மட்டும் தான் தனியா இருக்கிறீங்களான்னு கேட்டேன். இல்ல இல்ல, எனக்கு 3 பெண் குமர்கள் இருக்குதுன்னாங்க. அவங்க இல்லையே, நீங்க மட்டும் தான் இருக்கிறீங்க. அப்ப சொன்னாங்க, எங்களுக்கு வசதி இல்லை, நாங்க வறுமையில இருக்கிறோம், எங்களுக்கு வசதி இல்லை, வறுமையில இருக்கிறோம், உடுத்துறதுக்கு சரியான ஆடை கூட இல்லை. அதனால அந்த பெண்களை எப்படி இருக்கிறாங்க, கழுத்தளவுக்கு குளிரோண்டப்பட்டு அதில் கூட உடம்பு மறைச்சிட்டு இருக்கிறாங்கன்னு சொன்னாங்க. எனக்கு மனசுல அவ்வளவு கஷ்டமாகி போயிடுச்சு யார சொல்லலாம். அன்று இரவு அங்க திண்ணையில கழிச்சுட்டு மறுநாள் காலை விடிஞ்சதும் அந்த குடும்பத்துக்கு தேவையான துணிமணிகளை ஃபுல்லா என்ன செஞ்சேன், நான் கொடுத்துட்டு மீதமுண்டாக எடுத்துட்டு போய் என்னுடைய வியாபாரத்தை முடிச்சுட்டு வந்தேன் யார சொல்லலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு பிறகு என்ன நடந்துச்சுங்கிறத நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அந்த 3 பெண்மணிகளுக்கு நீங்க உடை கொடுத்துட்டு போயிட்டீங்க. அந்த 3 பெண்மணிகள் என்ன செஞ்சாங்க தெரியுமா, யா அல்லாஹ், எங்களுடைய கண்ணியத்தை எங்களுடைய மானத்தை காப்பதற்காக இந்த ஆடையை கொடுத்த இந்த சகோதரருக்கு என்னுடைய ஆயுளில் இருந்து ஒரு 10 ஆண்டு அவருக்காக கொடுப்பேன்னு சொல்லி அல்லாஹ்ட்ட துஆ செஞ்சாங்க. 3 பேரும் சேர்ந்து துஆ செஞ்சதுல இவருடைய ஆயுள் காலம் என்னவாச்சு, 30 வருஷம் எக்ஸ்ட்ரா ஆகி போச்சு. தர்மங்கள் வேண்டும் வாழ்க்கையிலே. அசதகத்து ரத்துல் பலா ரத்துல் கலா, கலா கதிரையும் பலாய் முசீபத்துகளையும் அகற்றுவதற்கு ஒரு சக்தி இருக்குன்னு சொன்னா அது எதுல இருக்குது, தர்மத்துல தான் இருக்குது. அதனால நம்முடைய முன்னோர்கள் சொல்லுவாங்க, எப்படி சொல்லுவாங்க, தர்மம் தலை காக்கும் அப்படின்னு என்ன அர்த்தம், உசுரை காப்பாற்றும். அப்ப இந்த ஒரு செய்தியை இந்த ஹதீஸ் மூலமாக நம்ம பார்க்கும் பொழுது நம்முடைய தக்தீரை மாற்றக்கூடிய வல்லமையை, ஒரு ஆற்றலை அல்லாஹ் தஆலா நாம் செய்யக்கூடிய நல்லவர்களுக்கு அல்லாஹ் தஆலா ஆக்கி வச்சிருக்கிறான். அது மட்டுமல்ல, இன்று இரவுங்கிறது சாதாரணமானது அல்ல. எப்படி இந்த பூமியில இவ்வளவு பள்ளிவாசல்கள் இருக்குது, இவ்வளவு பள்ளிகள்ல எப்படி மஸ்ஜிதுல் ஹரம் என்று சொல்லக்கூடிய மக்காவுடைய ஹரம் ஷரீஃப் புனிதமானதோ, மதீனாவில் இருக்கக்கூடிய மஸ்ஜிது நபவி புனிதமானதோ, பலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய பைத்துல் முகத்தஸ் எப்படி புனிதமானதோ, அதுபோல எப்படி 12 மாதங்களிலே ரமலான் மாதம் ஒரு சிறப்பிற்குரிய மாதம் என்பதாக சொல்வார்களோ, அதுபோல எப்படி இவ்வளவு நபிமார்கள் வந்ததிலே நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப உயர்ந்தவர்கள், சிறப்பிற்குரியவர்கள் என்று சொல்வதை போல
இந்த ஷாபானுடைய மாதத்திலே இன்றைய இரவும் சிறப்புக்குரியது என்பதாக சொன்னார்கள். ஏன்னு சொன்னா ரஜபு, ஷாபான், ரமலான் இந்த 3 மாதத்தை பத்தி என்ன சொன்னாங்க? ரஜபு யாருடைய மாதம்? அல்லாஹ்வுடைய மாதம். ஷாபான் யாருடைய மாதம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுடைய மாதம். ரமலான் உம்மத்துக்களாகிய நம்முடைய மாதம். அப்ப எப்படி நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சிறந்தவர்களோ அதுபோல அவர்களுடைய மாதமாகிய இந்த ஷாபான் மாதமும் சிறப்பிற்குரியது. இந்த ஷாபானுடைய மாதத்திலே நடந்த நிகழ்வுகள்லாம் கொஞ்சம் பார்க்கணும். என்ன நடந்துச்சு? நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பொழுதுமே தஹஜ்ஜத் தொழுகை அவங்க என்ன செஞ்சதில்லை, விட்டதில்லை. நமக்கெல்லாம் 5 நேர தொழுகைகள் தான். ஆனா நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு தஹஜ்ஜத் என்று சொல்லக்கூடிய 6வது நேர தொழுகையும் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா அவங்க தொழுகிறனால அதை கடமையாக ஆக்கிருந்தாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அடிக்கடி சொல்லுவாங்க, என்னோட உம்மத்துக்களாகிய உங்களுக்கு மட்டும் கஷ்டம் இருக்காது அப்படின்னு சொல்லியிருந்தா ஒரு 2 விஷயத்தை கண்டிப்பா கம்பல்சரி நீங்க ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பேன். அந்த 2 விஷயத்துல ஒண்ணு என்ன தெரியுமா? மிஸ்வாக்கு செய்யறது, இன்னொன்னு தஹஜ்ஜத் தொழுகிறது. ஆனா உங்களுக்கு கஷ்டமாயிருமேங்கிறதுக்காக அந்த 2 விஷயத்தை நான் உங்களுக்கு என்ன செய்யல, கம்பல்சரி ஆக்கல என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. அப்ப மிஸ்வாக் செய்யறது சாதாரண ஒரு சின்ன விஷயம் தான். ஆனா இன்னைக்கு நம்ம யார் அதை யூஸ் பண்றோம்? நம்ம காலையில எந்திரிச்சு பல் தேய்க்கிறது தான். அதையும் அறக்க பறக்க தேய்ச்சி விட்டுட்டு அடுத்த வேலைக்கு ஓடி போயிடுவோம், அப்படித்தானே? ஆனா இந்த பல் துளக்கிற விஷயம் இருக்குது. இன்னைக்கு மருத்துவர்கள் சொல்றாங்க, ஒவ்வொரு சாப்பாட்டுக்கு பிறகு பல் துளக்குங்க, இரவு படுக்கும் போது பல் துளக்குங்க சொல்றாங்களா இல்லையா? ஏன்னா நம்ம நைட் நேரம் சாப்பிட்டுட்டு பல் துளக்காம படுக்கிறதுனால டைரக்டா அவருடைய எஃபெக்ட் எங்க போகுது? ஹார்ட்டுக்கு போகுது. இன்னைக்கு நிறைய பேருக்கு நமக்கு ஹார்ட் ப்ராப்ளம் வர்றதுக்கு உண்டான மெயின் காரணம் என்னது? இரவு நேரத்தில் பிரஷ் பண்ணாம மிஸ்வாக் பண்ணாம படுக்கிறதுனாலதாங்கிறாங்க. ஏன்னா நம்முடைய வாயில் இருக்கக்கூடிய சாப்பிட்ட ஒரு நாள் முழுக்க சாப்பிட்ட அந்த சாப்பாட்டினுடைய அந்த கிருமிகள் எல்லாமே எஃபெக்ட் ஆகி நச்சு பொருளாகி அதனுடைய எஃபெக்ட் பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த ஹார்ட்டுக்கு தான் முதல்ல எஃபெக்டா பாதிப்பு உண்டாக்குது. அப்ப யாரு மிஸ்வாக்குடைய பழக்கத்தை வலிமையாக்கி கொள்றோமோ அவங்களுக்கு என்னவாகுது? எப்பொழுதுமே வாய் சுத்தமா இருக்கும். வாய் சுத்தமா இருந்தா குடல் சுத்தமா இருக்கும். வாயு குடல் சுத்தமா இருந்தா அல்ஹம்துலில்லாஹ் உடல் சுத்தமா இருக்கும். நம்முடைய இதயமும் நம்ம என்ன செய்யும்? ஹார்ட் அந்த ஃபங்க்ஷனும் ரொம்ப சீராக சிறப்பாக இருக்கும். இதெல்லாம் இன்னைக்கு மருத்துவர்கள் சொல்றாங்க. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி அன்னைக்கு என்ன செய்யறாங்க? மிஸ்வாக்குடைய விஷயத்தை அவ்வளவு வலியுறுத்துறாங்க. நமக்கு எப்படியெல்லாம் சொல்லி ஆர்வப்படுத்துறாங்க தெரியுமா? யார் ஒருத்தர் மிஸ்வாக் செய்யற பழக்கம் இருக்குதோ அவங்களுக்கு தங்களுடைய கடைசி வேலையில சக்கராத்துடைய ஹால்ல என்ன ஏற்படும்? கலிமா சொல்லக்கூடிய நசீபு ஏற்படும் என்பதாக சொல்லி நம்மளை ஆர்வப்படுத்துறாங்க. இன்ஷால்லா மிஸ்வாக் செய்யலாமா? அது மட்டும் இல்லாம தஹஜ்ஜத்துடைய தொழுகை, இது நம்ம இரவு நேரம் லேட்டா படுக்கிறதுனாலையும் இரவு நேரம் நம்ம ரொம்ப அசால்ட்டா இருக்கிறதுனாலையும் நம்முடைய சோம்பல் தனத்தால ஃபஜருக்கு எந்திக்கிறதே இன்னைக்கு பெரும்பாடுபட்டு எந்திக்கக்கூடிய சூழல் தான் இருக்குது. மற்ற வத்துக்கள்ல நிறையக்கூடிய பள்ளியினுடைய ஹாலாத்துகள் ஃபஜர்ல என்ன இல்லை, அந்த கூட்டத்தை பார்க்க முடியல. நல்ல தொழுகையாளியா இருக்கிறாங்க, ஆனா ஃபஜருடைய விஷயத்துல மட்டும் என்ன செய்யறாங்க? ஃபஜருக்கு எந்திக்க முடியல. ரொம்ப ஈஸியா சொல்றாங்க, இல்லாட்ட எந்திரிச்சு அங்களுக்குள்ள தொழுது அங்களுக்குள்ளே படுக்கிறாங்க. நம்ம மார்க்கம் என்ன சொல்லுது? ஆண்களாக இருக்கக்கூடியவர்கள் ஒவ்வொரு நேரம் தொழுகை எங்க வந்து தொழுகணும்? பள்ளிவாசலுக்கு வந்து தொழுகணும். பள்ளிவாசலுக்கு வந்து 7 மணிக்கு வந்து பள்ளிக்கு வந்து தொழுகலாமா? இல்லாட்ட கடைக்கு போறப்ப 8-9 மணிக்கு வந்து பள்ளிவாசல் திறந்தா இருக்கு, ஜாயிரமா திறந்து வச்சிருப்பாரு அப்படின்னு சொல்லி அந்நேரம் ஓடு செஞ்சுட்டு அந்த விடுபட்ட பஜாரை தொழுவிட்டு போய் கடையை திறந்துட்டு போய் உட்காரலாமா? இல்ல இல்ல, ஜமாத்தோடு தொழுகணும். ஜமாத்தோடு என்ன செய்யணும்? இமாம் ஜமாத்தோடு தொழுகணும். ஏன்னா இமாம் ஜமாத்தோடு தொழுகிறதா நமக்கு எவ்வளவு பெரிய நன்மை. தனிச்சு தொழுகிறது 1 மடங்கு நன்மைன்னு சொன்னா இமாம் ஜமாத்தோடு தொழுகிறது 27 மடங்கு நன்மைகளை பெற்று தரக்கூடியது. 27 மடங்கு. மக்காவுல நம்ம தொழுதோம் சொன்னா ஒரு நேர தொழுகைக்கு 1 லட்சம் நன்மை. ஒரு நேர தொழுகைக்கு எவ்வளவு நன்மை? 1 லட்சம் தொழுகை நன்மை அங்கு கொடுக்கிறான். ஆனா இந்த இறை இல்லத்துல இந்த சாதாரணமான நம்ம ஊர்கள் இருக்கக்கூடிய பள்ளிவாசல்கள்ல இமாம் ஜமாத்தோடு தொழுகும் பொழுது ஒரு நேர தொழுகைக்கு 27 மடங்கு தொழுகை நன்மை அல்லாஹ் தஆலா கொடுக்கிறான். அப்போ ஒரு புத்திசாலி முஸ்லிம், ஒரு புத்திசாலியான அறிவாளியான மூமின் எனக்கு 1 மடங்கு நன்மை போதும்ட்டு வீட்டிலே தொழுது உட்காருவாரா? இல்ல இல்ல எனக்கு 27 மடங்கு வேணும் சொல்லி பள்ளியில வந்து தொழுகுவாரா? நான் ஒரு வியாபாரி, நான் ஒரு பொருளை தயாரிக்கிறேன், அந்த பொருளை வீட்டு வாசல்லே போட்டு வித்தேன்னு சொன்னா அந்த பொருளுக்கு லாபம் எவ்வளவு கிடைக்கும்? 1 ரூபா கிடைக்கும். அதுவே வீட்டை விட்டு வெளியில கிளம்பி
இந்த பள்ளிவாசல் இருக்கிற தூரத்தில் ஒரு சந்தை ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த சந்தையை வந்து அந்த பொருளை விற்கிறேன்னு சொன்னா ஒரு பொருளுக்கு எனக்கு எவ்வளவு லாபம் கிடைக்குது? 27 மடங்கு லாபம் கிடைக்குது. இப்ப 27 மடங்கு லாபத்துக்கு பொருள் எடுத்து சந்தைக்கு வருவோமா, இல்ல எனக்கு 27 மடங்கு எல்லாம் வேண்டாம், எனக்கு வீட்டிலேயே அந்த 1 ரூபா லாபம் போகுது வீட்டில் உட்காருவோமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு நல்ல வியாபாரி என்ன செய்வாரு? எவ்வளவு சிரமம் ஏற்பட்டாலும் சரி, மழை அடிச்சாலும் சரி, வெயில் அடிச்சாலும் சரி, குளிர் அடிச்சாலும் சரி, எங்க வந்துதான் அதை வந்து பொருளை விற்பாரு? சந்தைக்கு போய் தான் விற்பாரு. அப்ப ஒரு முஸ்லீம், ஒரு மூமின், ஒரு ஆண்களுக்கு சொல்லப்பட்ட ஒரு விஷயம், நம்ம எங்க வந்து தொழுகை நிறைவேற்றணும்? பள்ளிக்கு வந்துதான் நிறைவேற்ற வேண்டும். அப்ப இந்த ஃபஜ்ருடைய தொழுகையை நம்ம பள்ளிக்கு வந்து நிறைவேற்ற வேண்டும். சரி, இப்ப இது அல்லாத ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, நம்ம நஃபிலான வணக்கங்கள் என்று சொல்லக்கூடிய தொழுகை இருக்கு இல்லையா, ஃபர்ல் அல்லாத தொழுகைகள். இந்த தொழுகைகளை நம்ம என்ன செய்யறோம்? ஓரளவுக்கு பள்ளிகளில் தொழுவோம், ஓரளவுக்கு தான். முன்பின் சுன்னத்துக்கள் பள்ளியில் தொழுகிறோம், அதுல பெரும்பாலானது நம்ம தொழுகிறது இல்லை. ஆனா அத வீடுகளில் தொழுகிறது ரொம்ப சிறந்ததுங்கிறாங்க. எங்க தொழுகணும்? வீடுகளில் தொழுகணும். இது அமலுக்கு பெயர், இந்த நஃபிலான வணக்கத்துக்கு பெயர் என்ன தெரியுமா? இன்ஃபிராதியான அமல் அர்த்தம். அப்படின்னா என்ன? தனிப்பட்ட முறையில் அல்லாஹ்வை தொழுகிறதுக்கு. கூட்டா சேர்ந்து தொழுகிறப்ப எல்லாருக்கும் தெரியும். ஆனா நஃபிலான வணக்கங்களை நம்ம தனிப்பட்ட முறையில் நமக்கு அல்லாஹ்வுக்கு மட்டுமே தெரிந்த விதத்தில் நம்ம என்ன செய்யணும்? தொழுகணும். எங்க தொழுகணும்? வீட்டுல தொழுகணும். வீட்டிலேயே ஒளி செஞ்சுட்டு, வீட்டிலேயே முன் சுன்னத்தை தொழுதுட்டு, அந்த ஒளியோட திக்கரோட தஸ்பீஹோட நம்ம பள்ளிக்கு வரும் பொழுது நம்முடைய ஒவ்வொரு எட்டுக்கும் என்ன கிடைக்குது? பாவங்கள் மன்னிக்கப்படுது, நன்மைகள் எழுதப்படுது. இதெல்லாம் ஹதீசுகளை நம்ம படிச்சிருக்கிறோமோ இல்லையா? ஆனா இன்னைக்கு என்ன நடக்குது? இங்க கரெக்டா அந்த நேரத்துக்கு வர்றோம், ஒளி செய்யறோம், நம்ம பரல தொழுகிறோம், ஓடிடுறோம் நம்ம. அப்ப முன்பின் சுன்னத்துக்கள் பேணி தொழப்பட வேண்டும். அவாபின் தொழுகைகள் தொழப்பட வேண்டும். இஸ்ராக்கு நஃபில் போன்ற வணக்கங்கள் வீடுகளில் தொழ வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா தஜஅல் புயூத்தக்கும் குபூரா, உங்களுடைய வீடுகளை மன்னரைகளாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள். நாங்க அப்படின்னு என்ன அர்த்தம்? உங்களுடைய வீடை கபர் ஆக்கிறாதீங்க அப்படின்னு என்ன அர்த்தம்? கபர்ல என்ன கிடையாது? தொழுகை கிடையாது. கபர்ல என்ன கிடையாது? தொழுகை கிடையாது. கபர்ல நமக்கு ஜியாரத்து மட்டும்தான் இருக்குது. அப்போ இன்னைக்கு நம்ம வீடுகள்ல தொழுகைன்னு ஒண்ணு இருக்குதானா? இல்ல. நம்ம பள்ளியில தொழுகிறோட நம்முடைய வேலை முடிஞ்சிச்சுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். வீட்டுல பெண்கள் தொழுகிறாங்க, அது வேற விஷயம். ஆனா நம்ம என்ன செய்யறது இல்ல? வீட்டுல முன் சுன்னத்துக்களை தொழுகிறது இல்ல, தஹஜ்ஜத் தொழுகிறது இல்ல, இஷ்ராக் தொழுகிறது இல்ல. மதிய வேலை ஒரு 11:30 வீட்டுக்கு போனோம்னா ஒரு 2 ரக்காத் லுஹா தொழுகிறது இல்ல. வீட்டுல எந்த தொழிலுமே நடத்துறது இல்லை. இன்னைக்கு நம்மளுடைய வீட்டுல இந்த தீனுடைய சூழல் இன்னைக்கு நம்மகிட்ட இல்ல. இபாதத்துடைய அட்மாஸ்பியர் இன்னைக்கு நம்முடைய வீடுகள்ல இல்ல. இபாதத்துடைய அட்மாஸ்பியர்ல என்ன? வீட்டுல குர்ஆன் ஓதுறது, வீட்டுல உட்கார்ந்து திக்ர் எடுக்கிறது, தஸ்பீஹ் பண்றது, 4 ஹதீஸ்களை எடுத்து படிக்கிறது, இதெல்லாம் வீட்டுல நமக்கு தீனுடைய ஒரு அட்மாஸ்பியரை ஏற்படுத்தி கொடுக்கும். இன்னைக்கு நம்ம வீடுகள்ல இதை தவிர எல்லாமே நடக்குது. இதை தவிர என்ன நடக்குது? மெயினா சாப்பாட்டு விஷயம் நடக்கும். அதுக்கப்புறம் தூக்கம், அது தூங்குறதுக்கு வீட்டுக்கு போவோம். அதுக்கப்புறம் நம்மளுடைய ரெஸ்ட் ரூமுக்கு, நம்முடைய வீடு இன்னைக்கு 3க்கு தான் பயன்படுது. மளிகை ஜாமான் வாங்கி போடுவோம், கிச்சன்ல நல்லா சமைப்போம், உட்காந்து வீட்டில் உட்காந்து சாப்பிடுவோம், டிவி பார்ப்போம், அது செல்போனை பார்த்துக்கிட்டே தூங்கிடுவோம். இதுதான் நம்முடைய வீடுகள்ல நடக்குது. இன்னைக்கு நம்முடைய வீடுகளில் குர்ஆன் ஓதப்படுதா? நம்ம ஓதுறோமா? எடுத்து வீட்டில் எடுத்து ஓதுறோமா? ஒரு திக்ர் எடுத்து தஸ்பீஹ் எடுத்து கொஞ்ச நேரம் உட்கார்ந்து இருக்கிறோமா? ஃபஜ்ர் தொழுது அப்படியே திக்ர் எடுத்துட்டு வீட்டுக்கு போயிடுறோம். இஸ்ராக்கு நேரம் வர்ற வரைக்கும் அப்படியே திக்ர் எடுத்து தஸ்பீஹ் எடுத்துட்டு இஸ்ராக்கு நேரம் வந்துருச்சுன்னு சொல்லி அப்படி வீட்டுல 2 ரக்காத் நம்ம தொழுகிறோமா? நம்ம எதுவுமே இன்னைக்கு நம்மகிட்ட இல்ல. அவ வீட்டுல தீனுடைய மாகுனியத்து இல்ல. நம்முடைய வீடுகள்ல என்ன இல்லை? இப்போ பரக்கத் இல்லை. சம்பாதிக்கிற சம்பாத்தியத்தில் என்ன இல்ல? பரக்கத் இல்ல. அப்போ நம்ம இங்க பல விஷயத்தை நம்ம கொஞ்சம் கவனிக்க வேண்டி இருக்குது. இந்த ஜியாரத்துங்கிற விஷயத்தை பற்றி நம்ம கடைசியா பார்ப்போம். இன்று இரவுல என்ன நடந்துச்சு? ஷாபானுடைய இரவு. இன்னைக்கு இந்த இரவுக்கு மிகப்பெரிய ஒரு போராட்டத்திற்கு மத்தியில் நம்ம அமல் செய்ய வேண்டி இருக்குது. அவ்வளவு சீக்கிரம் நல்ல மனிதர்களை சைத்தா செய்ய விட்டுருவானா? என்ன செய்ய விட்டுருவானா? ஒரு நல்ல விஷயத்தை கேட்கறதுக்கு, ஒரு யாசீனை ஓதன உட்கார்ந்து கேட்கறதுக்கு, ஒரு இரவு நேரம் எல்லாம் உட்கார்ந்து ஒரு லா இலாஹ இல்லல்லாஹ், சுப்ஹானல்லாஹ், ஸலவாத்து இந்த மாதிரி திக்ர் செய்யறதுக்கு, தஸ்பீஹ் செய்யறதுக்கு ஷைத்தான் விட்டுருவானா என்ன? ஒரு நோன்பு வைக்கிறதுக்கு ஷைத்தான் விட்டுருவானா என்ன? இதுக்கு தடை போடுற மாதிரி, இதுக்கு இடைஞ்சல் படுத்துற மாதிரியே என்ன செய்யறாங்க? கருத்து வேறுபாடு உள்ளவர்கள் நமக்கு மத்தியில பலதரப்பட்ட வேலைகள். இப்ப எல்லாம் கொஞ்சம்
குறைஞ்சிருச்சு அப்படின்னாலும் கூட இன்னும் அவங்களுடைய அந்த வேகம் தனியல. என்னடா எல்லாரும் சேர்ந்து பயான் பண்றாங்க, எல்லாரும் சேர்ந்து திக்ர் பண்றாங்க, நம்ம ஜியாரத்தே கூடாது சொல்லிக்கிட்டு இருக்கோம், கொத்தா கபர்ஸ்தானுக்கு போய் சலாம் சொல்லிட்டு வந்துகிட்டு ஜியாரத் பண்றாங்க, அப்ப நம்ம சொல்றது நடக்க மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்துல இன்னைக்கு என்ன நடக்கிறாங்க, மதுஹப் மறுப்பாளர்கள் அவங்களுக்கு என்ன செய்யறோம், மதுஹப் மறுப்பாளர்கள் இந்த விஷயத்துல எல்லாம் உடன்பட மாட்டேங்கிறாங்க. மேராஜோட விஷயத்திலும் ஏத்துக்குறாங்க, ஆனா இன்னைக்கு தான் நடந்துச்சா தெரியுமா அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு ஆதாரம் கட்டு ஒரு இடையூறு. இந்த பராத் இரவு இதுக்கு எந்த ஒரு ஆதாரம் கிடையாது, இருக்கக்கூடிய ஆதாரம் ஃபுல்லா லைஃப் ஆனது அப்படின்னு சொல்லி லைஃபான ஹதீசுகளை ஃபுல்லா நாங்கள் எடுத்துக்கொள்ளவே மாட்டோம் என்று பிடிவாதமாக நாங்கள் அமல் செய்ய மாட்டோம் சொல்லி ஒரு கூட்டம். ஆனா இதற்கு மத்தியில அல்லாஹ் தஆலா நம்மளை இங்க கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கிறானே, அல்லாஹ்வுக்கு புகழனைத்து உரித்தாவதாக. அல்லாஹ்வுக்கு ரொம்ப சுக்ரியா பண்ணணும், நம்ம ரொம்ப சுக்ரியா பண்ணணும். ஏனென்று சொன்னால் இந்த ஷாபான் 15 ஆகிய இன்று இரவு நமக்கு மார்க்கம் சொல்லக்கூடிய ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்ன ஹதீஸ் பைஹக்கில பதிவு செய்யப்பட்டிருக்குது, புகாரில பதிவு செய்யப்பட்டிருக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்திகள் எல்லாம் அறிவிப்பாளருடைய வரிசையில் அறிவிப்பாளரில் யாராவது ஒருத்தர் பலகீனமானவர் இருந்திருக்கிறார், அதற்காக அந்த ஹதீஸே நம்ம பின்பற்றுவதற்கு தகுதி இல்லாதது என்று என்ன செஞ்சிட முடியாது, ஒதுக்கிட முடியாது. இதுக்கு விவரமா சொல்லணும் சொன்னா கருத்து வேறுபாடு, தமிழ்ல சொல்லுவோம்ல கருத்து வேறுபாடு. கருத்து வேறுபாடுன்னு சொன்னா கருத்து ஒண்ணுதான், ஆனா அவங்க கருத்து வேற, நம்ம கருத்து வேற. எப்படி லைஃபான ஹதீஸ், ஹதீஸ் தான் அது, ரசூலுல்லாஹ் சொன்னதை எல்லா சஹாபிகளும் சொல்லி இருக்கிறாங்க. அதிலும் பிரபல்யமான பல சஹாபாக்கள் 10 சஹாபாக்களுக்கும் மேல ஹதீஸ்கள் அறிவிக்கிறாங்க. இந்த நிஸ்ஃபு ஷாபான் என்று சொல்லக்கூடிய ஷாபானுடைய 15வது இரவில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்திகளை பதிவு செய்யறாங்க. இன்று இரவு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மலக்குமார்களிடத்திலே இனி வரக்கூடிய ஒரு ஆண்டில் இன்னென்ன அடியானுக்கு இன்னென்ன நிகழ்ச்சி எல்லாம் நடக்க வேண்டும், இவருக்கு உண்டான ஹயாத்துடைய விஷயங்கள் முடிவு செய்யப்படுகிறது. இனி அடுத்த ஷாபானுக்கு யார் இருக்க மாட்டோமோ அவர்களையும் இந்த என்ன செய்யுது, இந்த வருஷத்துக்குள்ள இவருக்கு உண்டான டைம் முடியுது, இந்த மாசத்துல இந்த தேதியில இத்தனை மணி பொழுதுல இவருடைய கணக்கு முடியுது என்பதை முதற்கொண்டு யாருக்கு அல்லாஹ் கொடுக்கிறான், மலக்குமார்களிடத்தில் அந்த பொறுப்பை கொடுக்கிறான். நம்மளுடைய கடந்த ஓராண்டுடைய அமல்கள் என்ன செய்யப்படுது, அல்லாஹ்விடத்தில் சமர்ப்பிக்கப்படுகிறது. அப்படி சமர்ப்பிக்கப்படும் பொழுது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, என்னுடைய அமல் அல்லாஹ்விடத்தில் சமர்ப்பிக்கப்படும் பொழுது ஆரம்பமும் கடைசியும் நான் நோன்பாளியாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்போ ஷபே பராத்துல நோன்பு வைக்கிறோம், நல்லா கவனிங்க. இந்த ஷபே பராத்துல இருந்து அடுத்த ஷபே பராத்துக்கு ஒரு நோன்பு வைக்கிறோம். அப்போ ஒரு வருஷத்தினுடைய ஆரம்பமும் கடைசியும் எப்படி இருக்குது, நோன்பை கொண்டு இருக்குகிறது. சுப்ஹானல்லாஹ். அப்ப இப்படி இருக்க வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆசைப்பட்டார்கள். அப்ப நம்ம ஏற்கனவே அமல்கள் ரொம்ப பலகீனமாய் போய் கிடக்கு, ரொம்ப 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 பலகீனத்தில் இருக்கிறோம். அப்படிப்பட்ட நாம இந்த 4வது ஒரு இரவு நேரத்துல அல்லாஹ் ரசூலை பத்தி பேசுறதுக்கும் கபரை போய் ஜியாரத் பண்றதுனால உங்களுக்கு மௌத்துடைய சிந்தனை ஏற்படும் சொல்லி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க இல்லையா, அந்த ஒரு சிந்தனை நமக்கு வரும்பொழுது நமக்கு முன்னாடி வாழ்ந்தாங்க, இப்போ 1 மாசத்துக்கு முன்னாடி மௌத்தா போனவங்க, 2 மாசத்துக்கு முன்னாடி மௌத்தா போனவங்க, அவங்க கபர்லாம் பார்க்கும்போது நம்ம அத்தா, நம்ம அம்மா, நம்ம நகத்தா, நம்ம நன்னி பெத்தா, இவங்க எல்லாம் அடங்கு நான் கபர்ல பார்க்கும்போது இப்படித்தான் ஒரு நாள் நமக்கும் இதான் நிரந்தரம், இந்த உலக வாழ்க்கை நிரந்தரம் இல்லை அப்படிங்கிற என்ன வருதா இல்லையா. இதற்காக ஜியாரத்துங்கிற விஷயத்தை என்ன செய்யுது, மார்க்கம் அனுமதிக்குது, வழிகாட்டுது. அப்ப இன்று இரவு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீண்ட நேரம் நின்று எப்பயும் போல தொழுகிறாங்க. ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா ஹதீஸ் அறிவிக்கிறாங்க, அவர் ரசூலுல்லாஹ் டெய்லி தொழுகிறவங்க தானே, அதனால நான் தூங்கிட்டு இருந்தேன், திடீர்னு கண்ணு முடிச்சு பார்த்தேன் ரசூலுல்லாஹ் காணோம். நான் ரொம்ப பயந்து போயிட்டேன். உடனே திடுக்கிட்டு எந்திரிச்சு வீட்டுக்குள்ள பாக்குறேன், வீட்டை விட்டு வெளியில பாக்குறேன், வீட்டுக்குள்ள வீடு பெரிய மாளிகையிலே இல்லை, சும்மா ஒரு 10க்கு 10 அந்த இடம் தான் அது. ரசூலுல்லாஹ்வுடைய ரவுலாவை மதீனாவுல போனவங்க பார்த்திருப்பீங்க, அதுதான் வீடு. அது ரசூலுல்லாஹ்வுக்கு சொந்தமான வீடு கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அவங்க மாமனார் சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவங்களுக்கு அவங்க என்ன செஞ்சாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அவங்களுக்காக கொடுத்த வீடு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இந்த உலகத்துல என்ன இல்லை, சொந்தமா ஒரு ஸ்கொயர் ஃபீட் இடம் கூட கிடையாது. அவங்க வாங்க முடியாதா, ஈரோடத்திற்கு சர்தார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. ஆனா முன்மாதிரி நபி நல்லா ஆக்கிட்டார்ல,
அந்த முன்மாதிரி நபி உலகத்துல சொந்தமான இடம் வச்சிருந்த முன்மாதிரி நபியாக ஆகுவாரா? அவர் இந்த உலகமே நிரந்தரமற்றதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு நபி அவர் இத்தனை ஸ்கொயர் ஃபீட் வாங்கி அவருக்கு சொந்தமான இடம் அப்படின்னு சொல்லி சொன்னா இவர் எப்படி முன்மாதிரி நபியாக இருக்க முடியும்? அப்போ நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவங்களுக்கு இந்த உலகத்துல சொந்தமான இடம் கிடையாது. அதனால சொந்த வீடு இல்லாதவங்க கவலைப்பட தேவையில்லை. அல்லாஹ் நமக்கு இங்க இல்லாட்டலும் நாளைக்கு மறுமையில தருவ சொந்தமா. ஏன்னா நாளைக்கு மறுமையில இருக்கக்கூடிய விஷயத்தை பத்தி சொல்லும் பொழுது, மறுமையில நல்லோர்களுக்கு சொர்க்கத்தை வச்சிருக்கிறேன், அந்த இடம் எப்படி இருக்கும்? காலி பிளாட்டா இருக்கும். நீங்க செய்யக்கூடிய அமல்களை கொண்டு அங்க உங்களுக்கு மாளிகைகள் எழுப்பப்படும். நீங்கள் செய்யக்கூடிய தஸ்பீஹ்களை கொண்டு அந்த மாளிகைகளை சுற்றி என்ன செய்யப்படும்? பார்க் மாதிரி அப்படி பூந்தோட்டங்களையும் மரம் செடி கொடிகளையும் என்ன செய்யப்படும்? நட்டு வைக்கப்படும். சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுபஹானல்லாஹில் அலீம் அப்படி ஒரு தடவை நம்ம சொல்லணும். இங்க எனக்குன்னு உண்டான இடத்துல ஒரு மரத்தை நட்டி வச்சாச்சு, அல்லாஹ் வச்சுட்டான். காலி பிளாட்டா தான் இருக்கும் சொர்க்கம். ஆனா இந்த உலகத்தில் நம்ம வாழும் காலகட்டத்தில் நம்ம செய்யற அமல்களை வச்சு என்ன செய்யறான்? அல்லாஹ் தஆலா மாளிகையை கட்டுறான். நம்ம செய்யக்கூடிய திக்ருகள் தஸ்பீஹ்களை கொண்டு அங்கு மரங்கள் நட்டு வைக்கப்படுகிறது. அங்க விதையா போட்டு செடியா முளைச்சு மரத்தை வைக்கணுங்கிற நிலை கிடையாது. அப்படியே டக்கு 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 மேஜிக் மாதிரி மரம் உண்டாகிக்கிட்டே இருக்கும். அப்ப இன்னைக்கு மனுஷன் இந்த உலகத்தில் எப்படி ஆசைப்படுறான்? நல்லா ஒரு வீடு கட்டணும், வீட்டை சுத்தி நல்ல காலி இடங்கள் இருக்கணும், அதுல மரம் செடி கொடிகள்லாம் நல்லா வளர்க்கணும், பசுமையாக இருக்கணும், வெயில் காலத்துல குளுமை இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோமோ இல்லையா? அது இந்த உலகத்தில் நம்ம ஆசைப்படக்கூடிய ஒரு விஷயம். ஆனா மறு உலகத்தில் அல்லாஹ் தஆலா இதே மாதிரி சொர்க்கத்தில் மாளிகைகளையும் கொடுத்து மாளிகைகளை சுத்தி அல்ஹம்துலில்லாஹ் தோட்டம் தரவுகளை அல்லாஹ் தஆலா கொடுப்பான்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இன்றைய இரவு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ரசூலுல்லாஹ்வை காணோம்னு சொல்லி என்ன செய்யறாங்க? ரொம்ப பதறி போய் ரசூலுல்லாஹ்வை தேடுறாங்க. தேடி பார்த்தா ரசூலுல்லாஹ் வீட்டுல இருந்து இந்த கொஞ்ச தூரம் தான் இந்த ஜன்னத்துல் பக்கீ, அந்த ஜன்னத்துல் பக்கீல அந்த நிலவு வெளிச்சம் இன்னைக்கு பெற என்னது 15வது பெற வெளிச்சமா இருக்கும். அப்ப ஜன்னத்துல் பக்கீ ஓப்பனா இருந்துச்சு. அந்த நிலவு வெளிச்சத்துல ஒருத்தர் உட்கார்ந்து இருக்க தெரிஞ்சுச்சு. ஆயிஷா அவங்க தன்னுடைய பர்தாவை எடுத்து போட்டுக்கிட்டு மெதுவா அந்த கபர்ஸ்தானுக்கு போறாங்க. பார்த்தா ரசூலுல்லாஹ் அங்க உட்கார்ந்து திரும்பி திரும்பி அழுது துஆ செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அப்ப கிட்ட போய் யார் ரசூலுல்லாஹ் நீங்க இங்கதான் இருக்கிறீங்களா? நீங்க இங்கதான் இருக்கிறீங்களா யார் ரசூலுல்லாஹ்? நான் பயந்துட்டேன் என்பதாக சொன்னாங்க. அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க? மனைவிட்ட, ஆயிஷா பயந்துட்டீங்களா? உங்களுக்கு உண்டான இந்த இரவில் உங்களை விட்டு விட்டு வேறு மனைவிட்ட போயிட்டு நீங்க பயந்துட்டீங்களா அப்படின்னு கேட்டாங்களா? இல்ல யார் ரசூலுல்லாஹ், நான் அதை நினைச்சு பயப்படல, எதிரிகளால் உங்களுக்கு ஏதேனும் ஆபத்து ஏற்பட்டுச்சு நான் பயந்துட்டேன் யார் ரசூலுல்லாஹ்னு சொல்லி சொன்னாங்களாம். அப்போ இந்த நிகழ்வு நடந்தது எப்பன்னு சொன்னா இதே ஷாபான் 15வது இரவில் தான். இதே ஷாபான் 15வது இரவில் தான் நடந்தது. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்று இரவு ஜியாரத் செஞ்சிருக்கிறாங்க. தினமும் என்ன செய்வாங்க? தஹஜ்ஜுத் தொழுவாங்க, நீண்ட நீண்ட நேரங்கள் தொழுவாங்க. அப்படி தொழுகும்போது ஆயிஷா ரலியல்லாஹு அவங்களே கேட்பாங்களாம், யா ரசூலுல்லாஹ், நீங்கள் முன்பின் பாவங்களே இல்லாத பரிசுத்தமானவர்கள், நீங்க இந்த அளவுக்கு உங்களுடைய ரப்ப தொழுகணுமான்னு கேட்டதுக்கு ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? யா ஆயிஷா, அஃபலா அகூன அப்துன் ஷக்கூரா, நான் என்னுடைய ரப்புக்கு நான் நன்றியுள்ளவனாக இருக்க வேண்டாமா? முன்பின் பாவங்கள் இல்லாத ஒரு பரிசுத்தமான ஒரு நபி அல்லாஹ் என்னை ஆக்கி வச்சிருக்கிறானே, அப்படிப்பட்ட ரப்புக்கு நான் நன்றி உள்ள அடியானாக இருக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதும் ஹதீஸ்களை பதிவு செய்யப்படுகிறது. அப்ப இன்று இரவு நம்முடைய முன்னோர்களுக்கு நாம் ஜியாரத் செய்யும் பொழுது அங்க என்ன நடக்குது? இது ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம். இது இன்று இரவு மலக்குமார்களுக்கு பெருநாள். பொதுவாக கபர்ல இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு நாளும் என்ன செய்யறாங்க? நம்முடைய முன்னோர்கள் இன்னைக்கு நம்ம குடும்பத்தில இருந்து ஏதாவது ஸ்பெஷலா வராதா? ஸ்பெஷலா என்ன? டிபன் கடையில கட்டி கொண்டு கொடுக்கறதா, இல்லாட்ட வேற ஏதாவது அக்கௌண்ட்ல ஜிபே பண்றதா? அதெல்லாம் அங்க முடியாது. என்ன செய்யலாம்? அவர்களின் பெயரில் நன்மைகளை செய்து நாம் சேர்த்து வைப்பது. அதற்கு தான் அரபில் என்ன சொல்றாங்க? ஈசால் சபாப், நன்மைகளை எத்தி வைப்பது என்பதாக சொன்னாங்க. மன்னர்களில் உள்ளவர்களுடைய விஷயத்தில் இந்த மதுஹப் மறுப்பாளர்கள் ஒரு செய்தியை சொல்றாங்க. என்ன செய்தியை சொல்றாங்க? நாளைக்கு மறுமையில யார் யார் என்னென்ன செய்து கொண்டார்களோ அதை தவிர அவர்கள் என்ன செய்ய முடியாது, எதையும் பெற்றுக்கொள்ள முடியாதுங்கிற ஒரு வசனத்தை ஓதி காட்டுறாங்க.
உண்மைதான், அந்த ஆயத்து உண்மைதான், அதனுடைய பொருளும் உண்மைதான். ஆனா அது யாருக்கு இறங்கப்பட்டதுங்கிறத கவனிக்கணும். யாருக்கு இறங்கப்பட்டது? ஒருத்தர் என்ன செய்யறாரு, ஈமான் கொள்றதுக்கு ரசூல் காலத்துல வர்றாரு. வரும்பொழுது அங்க இருக்கக்கூடிய காபிர்கள் ஒருத்தர், ஏப்பா நில்லு, எங்க போற? நான் இந்த மாதிரி முகமது சந்திச்சு நான் ஈமான் கொள்ள போறேன். ஏன் பயந்துட்டியா? நான் பயப்படலாம் இல்ல, ஆனா மறுமையை பயப்படுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். என்ன செய்யறானா, மறுமையை நாளைக்கு மௌத்தா போனதுக்கு அப்புறம் உண்டான நிலைமையை நினைச்சு பயப்படுறேன். போ, மறுமைக்கு பயப்படுற அவ்வளவுதானே, மறுமையில நீ பயப்படாத மாதிரி உனக்கு ஒரு சேஃப்டி ரெடி பண்ணி தரேன். நீ இவ்வளவு அமௌண்ட் கொடு, உனக்கு மறுமையில நான் என்ன செய்யறேன், உனக்கு வெற்றியை உண்டாக்குறேன் அப்படின்னு ஒண்ணு. அப்படியா? அப்ப நீ கேட்கிற தொகையை கொடுத்துட்டா என்னை மறுமையில கஷ்டப்படாம நீ காப்பாத்திருவியா? நான் காப்பாத்துறேன் கன்ஃபார்மா அப்படின்னு சொன்ன உடனே அவன் கேட்ட தொகையை அவர் கொடுத்துட்டு ஏற்றுக்கொள்ள வந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள அவனே திரும்பி போயிட்டாராம். இது விஷயமாகத்தான் இந்த வசனம் இறங்கிச்சுங்கிறாங்க. சபபு நுசூல் என்று சொல்வார்கள் குர்ஆன்ல. ஒவ்வொரு ஆயத்துமே இறங்குறதுக்கு உண்டான காரணம் இருக்கும். அந்த காரணத்துல இந்த ஆயத்து சொல்லப்பட்டது. யார் யார் தங்களுடைய உயிரோடு இருக்கும் பொழுது என்னென்ன செய்து கொண்டார்களோ அதற்குண்டான பிரதிபலனைத்தான் அவர்கள் மறுமையில என்ன செய்வார்கள், அனுபவிப்பார்கள். அவர்களுக்காக யார் என்ன செய்ய முடியாது, இப்படி பணம் வாங்கிக்கிட்டு நீ உள்ள போ அப்படின்னு சொல்ல முடியாதுங்கிற விஷயத்தை தான் அந்த ஆயத்தில் அல்லாஹ் தஆலா குறிப்பிடுறான். இத முஸ்லிம்களுக்கு மூமின்களுக்கு இந்த ஆயத்து பொருந்தாது. முஸ்லிம்களுக்கு மூமின்களுக்கு அவர்கள் என்ன செய்தார்களோ அதற்குண்டான பலன் உண்டு. நன்மை செய்தாலும் பெற்றுக்கொள்வார்கள், பாவம் செய்தாலும் பெற்றுக்கொள்வார்கள். ஆனால் அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு, அவருடைய கபருடைய வேதனை நீங்குவதற்கு, அவருடைய தௌபாவிற்கு அவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் சதக்காக்கள் செய்வது, அவரின் பெயரால் நோன்பு நோற்பது, அவருக்காக குர்ஆனை ஓதி அவருடைய பெயரால் என்ன செய்வோம், கபருக்காக ஈசால் சவாபுடைய நன்மையை எட்டி வைத்தல், இது போன்ற காரியங்களை செய்யறதுக்கு நமக்கு ஹதீசுகள் ஆதாரம் ஏகப்பட்டது கிடைக்கும். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கேட்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ், என்னுடைய தாயார் இறந்துட்டாங்க, ஆனா அவங்க பேர்ல நிறைய பணக்காசுகள் பொருளாதாரங்கள் இருக்குது, அவங்க கொஞ்சம் ஹயாத்தோட இருந்திருந்தாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு சொந்தமான இந்த பொருளாதாரத்தை எடுத்து என்ன செஞ்சிருப்பாங்க, தர்மம் பண்ணிருப்பாங்க. ஆனா இப்ப அவங்க மௌத்தாயிட்டாங்க, அவங்க பெயரால இந்த பொருளாதாரத்தை எடுத்து தர்மம் செஞ்சா அவங்களுக்கு நன்மை சேருமான்னு சொல்லி கேட்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, அவங்க பேர்ல ஒரு கடன் இருந்ததுன்னு சொன்னா அந்த கடனை அடைக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்குதா இல்லையா? அது மாதிரிதான் நீங்க அவங்க பெயரால் செய்யக்கூடிய சதக்காக்கள் தர்மங்கள் என்ன செய்யப்படும், அவர்களுக்கு சேர்த்து வைக்கப்படும். அதே மாதிரி இன்னொருத்தர் வந்து கேட்கிறாங்க, யார சொல்லலாம், இவரு தாய் வந்து அவங்க ஹயாத்தோட இருந்திருந்தா அவங்க ஹஜ் செஞ்சிருப்பாங்க, ஆனா ஹஜ் செய்ய முடியாம மௌத்தா போயிட்டாங்க, இப்ப நான் ஹஜ் செஞ்சா அவர்களுக்கு அந்த நன்மை சேருமா? நிச்சயமாக சேரும், அவர்களுக்கும் சேரும், உங்களுக்கும் ஹஜ்ஜோட நன்மை செய்த நன்மை கிடைக்கும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இதெல்லாம் தாண்டி ரசூலுல்லாஹ்வுடைய டைரக்டான ஹதீஸ் இருக்குது. இக்ரஊ சூரத்துல் ஃபாத்திஹா, இக்ரஊ சூரத்துல் யாசீன், இக்ரஊ சூரத்துல் பக்ரா இந்தல் மௌத்தாக்கும், உங்களில் மரணித்தவர்களுக்கு சூரத்துல் பக்ரா ஓதுங்க. சூரத்துல் பக்ரா எதுல இருக்குதுங்க? குர்ஆன்ல இருக்குது. எத்தனாவது சூரா? 2வது சூரா. முதல் சூரா பேர் என்ன? சூரத்துல் ஃபாத்திஹா. 2வது சூரா சூரத்துல் பக்ரா. அப்ப மௌத்தா போனவங்களுக்கு சூரத்துல் பக்ராவை ஓதுங்க, மௌத்தா போனவங்களுக்கு சூரத்துல் யாசீனை ஓதுங்க. அது அவர்களுக்கு என்ன செய்யப்படும், அந்த கபருடைய அதாபம் நிறுத்தப்படும், அந்த நன்மையின் புறக்கத்தால் அவருடைய கபர் கொஞ்சம் விசாலமாக்கி கொடுக்கப்படும். அப்ப கபர்ல இருக்கிறவங்க எப்படி நீச்சல் தெரியாத ஒருத்தர் ஒரு குளத்திலேயோ கிணத்திலேயோ விழுந்துட்டா அதை யாராவது காப்பாற்ற வரமாட்டாங்களான்னு சொல்லிட்டு கையக்கால் அடிச்சுக்கிட்டு மேல மூச்சு திணறி பார்க்கிற மாதிரி கபருடைய வேதனையில நம்முடைய முன்னோர்கள் என்ன செய்யறாங்க, என் மகன் வந்து ஏதாவது ஒரு சலாம் சொல்லிட மாட்டானா, என் மகன் வந்து ஏதாவது ஒரு சூரத்துல் ஃபாத்திஹா ஓதிட மாட்டாரா, என் மகன் எனக்காக ஒரு யாசீன் ஓதி இந்த கபருக்காக ஓதி சாட்டிட மாட்டாரா, என் பேர்ல ஏதாவது ஒரு தர்மம் பண்ணிட மாட்டாரா என்பதாக சொல்லி கபர்ல இருக்கிறவங்க ஒவ்வொரு நாளும் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிறாங்க. அல்லாஹ் அக்பர். அந்த நீச்சல் தெரியாதவர் உள்ள விழுந்து ஒருத்தர் உள்ள விழுந்து அவரை காப்பாத்துறதுக்கு வந்துட்டாருன்னு தெரிஞ்சா அவருக்கு எவ்வளவு சந்தோஷமா அதுல இருந்து மீண்டு வர்றாரோ, அதே மாதிரி அந்த கபர்ல இருக்கக்கூடியவர்கள் இது மாதிரி நம்ம செய்யும் பொழுது
அவர்கள் அவ்வளவு சந்தோஷப்படுகிறார்கள். ஒவ்வொரு வாரம் ஜும்மாவிலும் எதிர்பார்க்கிறார்கள். நம்முடைய மௌத்தான பெற்றோர்கள் எப்படி என் பிள்ளை வந்து சலாம் சொல்ல மாட்டானா, என் பிள்ளை என்னை ஜியாரத் செய்து என்னை வந்து பார்த்துட்டு போக மாட்டானா. ஜியாரத்னா என்ன அர்த்தம்? சந்தித்தல் அப்படின்னு அர்த்தம். அப்போ என் பிள்ளை பார்க்க மாட்டானா, என் பேரை வந்து பார்க்க மாட்டானா, என் குடும்பத்தில் எனக்காக குர்ஆன் ஓதி எனக்காக ஹதியா பண்ண மாட்டாங்களா, எனக்கு என்ன செய்ய மாட்டாங்களா, இது போன்ற உதவிகள் செய்ய மாட்டாங்களா சொல்லி அவங்க ரொம்ப ஆர்வத்தோடு எதிர்பார்க்கிறாங்க. அப்ப ஒவ்வொரு நாள் ஜும்மா தொழுதுட்டு நம்ம செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான அமல், தொழுதுட்டு ஓடுறோமே. இன்னைக்கு ஜும்மா நம்மகிட்ட எப்படி இருக்குது? குத்துபா நடந்துகிட்டு இருக்கும் போதுதான் நம்ம வர்றோம். அது உட்கார்றதுக்கு நேரம் இல்லை. எப்படி யாரோ ஒருத்தவங்க பேசுறதுக்கு முக்கியமானவங்க கூப்பிட்டு இருக்கிறாங்கன்னா போய் உட்கார்ந்தா தானே மரியாதை. ஆனா உட்காராமலே போய் நின்றுகிட்டு சொல்லுங்க கூப்பிட்டீங்க சொல்லுங்க, இல்ல உட்காருப்பா, இல்ல இல்ல சொல்லுங்க கொஞ்சம் வேலை இருக்கு, இல்லப்பா இந்த மாதிரி விஷயம் அப்படியா அப்படின்னு நின்றுகிட்டே வந்தா எப்படியோ அது மாதிரியே இன்னைக்கு நடக்குது. எப்படி ஜும்மாவுக்கு வந்து உட்கார்றது இல்ல, ஜும்மாவுக்கு உட்கார்ந்து இந்த பிரசங்கத்தை கேட்கறது இல்ல, கடைசி ஆளா வர்றது, தொழுது முடிச்சுட்டு மொதல் ஆளா ஓடிடுறது. நமக்கு ஒரு நாள் மௌத்து இருக்கு இல்லையா? நம்ம மௌத்தா போனதுக்கு அப்புறம் இதே கபர்ல வைக்க மாட்டாங்களா? அப்படி அடக்கம் பண்ணப்பட்டதுக்கு அப்புறம் நமக்கு என்ன நிலைமை வரும்? இதே நிலைமை தான் வரும். நம்மள அடக்கம் பண்ணிட்டு போயிட்டாங்களே, நம்ம குடும்பத்திலிருந்து யாருமே வந்து ஜியாரத்து பார்க்கலையே. ஏன் என்று சொல்ல மன்னரை வாசிகளுடைய விஷயத்தில் சொல்லப்படுகிறது. மன்னரை வாசிகளுக்கு நீங்க எதுவுமே செய்ய முடியாதுன்னு இருந்தா அவங்களுக்கு நீங்க சலாம் சொல்லவே தேவையில்லைன்னு இருப்பாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சலாம் யாருக்குமே சொல்ல முடியும்? நான் உங்களை பார்த்து அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹுன்னு சொல்றீங்கன்னா நீங்க பதிலுக்கு என்ன சொல்லுவீங்க? வலைக்கும் சலாம் சொல்லுவீங்கல்ல. அப்ப நீங்க அதுக்கு பதில் சொல்றீங்க. நீங்க எப்படி இருக்கிறீங்க? ஹயாத்தோட இருக்கிறீங்கன்னு அர்த்தம். மௌத்தா போனவங்களுக்கு நீங்க சலாம் சொல்ல சொல்றாங்களே, மௌத்தா போனவங்களுக்கு அவங்களுக்கு பதில் வருமா அப்படி நம்ம யோசிச்சோம்னு சொன்னா நிச்சயமாக அவர்கள் பதில் கொடுப்பார்கள். அவங்க என்ன செய்யறாங்க? பதில் கொடுக்கிறதுனாலதான் நீங்க கபர்களை கிராஸ் பண்ணி போறதா என்ன சொல்லுங்க? அஸ்ஸலாமு அலைக்கும் யா அஹ்லல் குபூர் சொல்றாங்களா? ஓ மன்னரை வாசிகளே உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும். அப்போ நம்ம கபர் சாருக்கு போய் ஜும்மா முடிச்சுட்டு நம்முடைய தாய் வந்தவருடைய கபருக்கு முன்னாடி போய் நின்று, அதுக்கப்புறம் எத்தனை பேர் அடக்கம் பண்ணி இருந்தாலும் நம்ம அடக்கம் பண்ண அதே இடத்துல நின்று நம்மளுடைய தாய் வந்தவர்களுக்காக அஸ்ஸலாமு அலைக்கும் யா அபி, அஸ்ஸலாமு அலைக்கும் யா உம்மி, எங்க அத்தாவே அஸ்ஸலாமு அலைக்கும், அம்மாவே அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லும் போது உள்ள அவங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? பதில் சலாம் சொல்றாங்க. பதில் சலாம் என்ன செய்யறாங்க? சொல்றாங்க. இந்த மாதிரி ஜியாரத்து செய்யக்கூடியவர்களுக்கு மௌத்தானவர்களுடைய துவா இந்த சலாம் மூலமாக கிடைக்குது. யாருடைய துவா கிடைக்குது? மௌத்தா போனவர்களுடைய பதில் சலாத்தின் மூலமாக நமக்கு துவா கிடைக்குது. ஏங்க இப்ப இன்னொன்னு புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும்னா, நம்ம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாம் சொல்றோம். எப்படி சலாம் சொல்றோம்? அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலுல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்கும் யா ஹபீபுல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலுல்லாஹ் சொல்றோம் இல்லையா? இப்ப சலாம் சொன்ன உடனே இந்த சலாத்தை ஒரு மலக்கு என்ன செய்யறாரு? டைரக்டா ரசூலுல்லாஹ்வுடைய கபருக்கு கொண்டு போறாரு. அங்க போய் நம்மளுடைய டீடைலோட அங்க சலாம சொல்லப்படுது. இந்தியாவுல, தமிழ்நாட்டுல, திருச்சிங்கிற ஊர்ல இந்த பள்ளிவாசல்ல யார சொல்லலாம் எல்லாரும் சேர்ந்து இன்னார் இன்னார் இன்னாருடைய மகன் இன்னாருடைய மகன் இன்னாருடைய மகன் சொல்லி நம்முடைய பெயரை சொல்லி யார சொல்ல அவங்களுக்கு சலாம் சொல்றாங்க. அப்படின்னு ஒண்ணு பதிலுக்கு ரசூல் என்ன சொல்றாங்க? வலைக்கும் சலாம் சொல்றாங்க. சுப்ஹானல்லாஹ். நல்லா கவனிங்க. அப்ப மௌத்தா போனவங்களுக்கு நம்ம சலாம் சொல்றோம், சலாம் சொல்லணும். அதன் மூலமாக அவங்களுக்கு ராகத்து கிடைக்குது. மௌத்தா போனவர்களுக்கு நம்ம குர்ஆனுடைய இறை வசனங்களை ஓதி நம்ம என்ன செய்யறோம்? எத்தி வைக்கிறோம். அதுல அவங்களுக்கு ராகத்து கிடைக்குது. இதெல்லாம் நமக்கு இப்ப தெரியாது. எப்ப தெரியும்? நம்ம மௌத்தா போய் கபருக்கு போனதுக்கு அப்புறம் தான் தெரியும். அப்ப இந்த பழக்கத்தை நம்முடைய வாரிசுகளிடத்திலே, நம்முடைய பிள்ளைகளிடத்திலே என்ன செய்யணும்? இந்த பழக்கத்தை ஏற்படுத்தணும்னு சொன்னா இந்த பிள்ளைகளோட நம்ம என்ன செய்யணும்? மகனை கூட்டு போய் நின்று, இதான்ப்பா அப்பாவோட கபரு, இதான்ப்பா நம்ம பெத்தம்மாவோட கபரு, இதான் நன்னியோட கபரு, இதான் ராதியோட கபருன்னு சொல்லி அவங்களுக்கு கபரை காட்டி நம்ம ஒரு யாசினை ஓதணும், ஒரு குர்ஆனை ஓதணும், அவங்க பேர்ல 10 ரூபா 20 ரூபா அப்படி சதக்கா பண்ணணும், சாப்பாடுகள் வாங்கி கொடுக்கணும். இந்த மாதிரி தர்மங்கள் செய்யறதுனால நமக்கும் நன்மை, யாருடைய பெயரால் செய்யப்படுகிறது அவர்களுக்கு நன்மை சேர்த்து வைக்கப்படுகிறது. அன்பிற்கிற பெருமக்கள், அல்லாஹ் நல்லடியார்களே, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்றைய இரவில்
கபருடைய ஜியாரத்தை செய்வதன் மூலமாக தேம்பி தேம்பி அழுதார்கள். அலி ரலியல்லாஹு அவர்கள் ஏதாவது கபரை பார்த்துட்டாங்கன்னா அவங்களுடைய தாடி நனையும் அளவிற்கு என்ன செய்வாங்களா, அழுவாங்களாம். தாடி நனையும் அளவிற்கு அழுவாங்க. யாருங்க? ரசூலுல்லாஹ்வுடைய மருமகன், ஹலீஃபாக்களில் ஒருவர் அலி ரலியல்லாஹு அவர்கள். அப்ப நம்ம எம்மாத்திரம் நம்மகிட்ட தர்மங்கள் எந்த அளவுக்கு இருக்குது, அமல்கள் எந்த விதத்தில் எந்த அளவுக்கு இருக்குது, எல்லாத்தையுமே நம்ம என்ன செஞ்சு பார்த்துக்கிட்ட வேண்டியதான், ஒரு சுய பரிசோதனை செஞ்சு பார்த்துக்கிற வேண்டியதுதான். எல்லாமே ரொம்ப கம்மியா தான் இருக்குது, ரொம்ப பலகீனமா தான் இருக்குது, இல்லைன்னே சொல்லலாம், நம்மகிட்ட இல்லைன்னு சொல்லலாம். அப்ப நம்மகிட்ட என்ன ஏற்படணும்? தர்ம சிந்தனைகள் ஏற்படணும். ஏன்னு சொன்னா இன்றைய நாளில் எல்லாருடைய பாவமும் மன்னிக்கப்படுகிறது. இன்றைய நாளில் யாருடைய பாவம் மன்னிக்கப்படுது? மௌத்தானவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுது. நம்ம இரவு நின்று வணங்கி பகல்ல நோன்பு நோற்பதன் மூலமாக நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுது. ஆனா ரெண்டு பேரை மட்டும் அல்ல மன்னிக்கிறதே இல்லையா? எத்தனை பேரை? ரெண்டு பேரு. ஒரு பெரிய லிஸ்ட் கொடுத்து ஒரு 14 பேர் சொல்றாங்க. ஆனா அதி முக்கியமாக ஒரு 2 பேரை மன்னிக்கிறதே இல்லைங்கிறான் அல்லாஹ் தஆலா. அந்த 2 பேர் யாருன்னு சொன்னா, ஒருத்தர் இணை வைக்கக்கூடியவர். ஒருத்தர் யாரு? இணை வைக்கிறதுனா என்னங்க? அல்லாஹ்வுக்கு இருக்கக்கூடிய ஆற்றலை, அல்லாஹ்வுக்கு இருக்கக்கூடிய அந்த சக்தியை, குதிரத்தை அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு இருப்பதாக நம்பினால் அவர் அல்லாஹ்வுக்கு இணை வச்சுட்டாருன்னு அர்த்தம். புரிஞ்சவங்களுக்கு இன்னைக்கு இணைன்னு தெரியாமலேயே பல விஷயங்கள் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். என் திறமை மேல எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு அவர் என்ன வச்சுட்டாருன்னு அர்த்தம். நான் பணம் வச்சிருக்கிறேன், நான் நினைச்ச சாதிப்பேன் ஒருத்தர் மனசுல நினைச்சிட்டாருன்னா அவர் என்னை வச்சுட்டாருன்னு அர்த்தம். எனக்கு நிறைய ஆள் பழக்கங்க இருக்குதுங்க, நான் அதை வச்சு அந்த காரியத்தை எப்படி சாதிக்கணும் பாக்குறீங்களா அப்படின்னு ஒருத்தர் சொல்றாருன்னா அவர் அல்லாஹ்வுக்கு என்னை வச்சுட்டாருன்னு அர்த்தம். அப்ப எந்த நிலைமையிலும் இந்த மாதிரியான எண்ணங்களுக்கு உள்ளத்துல இடத்தை கொடுத்துறாம நம்ம என்ன செய்யணும்? அல்லாஹ்வுடைய உதவியால, அல்லாஹ்வுடைய குதிரத்தால நான் இந்த காரியத்தை இன்ஷாஅல்லாஹ் செஞ்சு முடிப்பேன், எனக்கு அல்லாஹ் உதவி செய்வான், எனக்கு அல்லாஹ் உதவி செய்வான் என்று அல்லாஹ் 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 என்று நினைக்கும் காலமெல்லாம் இவர் இணை வைத்தவராக ஆக மாட்டார். இரண்டாவது யார் தெரியுமா? குரோத மனப்பான்மை உடையவர், பகைமை உணர்வு உடையவர். எப்ப பார்த்தாலும் யார்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறது, எப்ப பார்த்தாலும் யாரையாவது மூட்டி விட்டுக்கிட்டே இருக்கிறது, எப்ப பார்த்தாலும் ஒருத்தர் செய்யறதெல்லாம் குற்றம் கண்டுபிடிச்சு சண்டையை போட்டுக்கிட்டே இருக்கிறது. உறவுகிட்ட பேசுறது இல்ல, சொந்த பந்தங்கிட்ட பேசுறது இல்ல, யார்கிட்டயாவது சண்டை போடுறதுன்னா அன்னைக்கு அவர் பொழுதே போகாது. அந்த மாதிரி சிலர் இருப்பாங்க இல்லையா? இப்படிப்பட்டவர்களையும் அல்லாஹ் என்ன செய்யறது கிடையாது, இந்த இரவுல மன்னிக்கிறது கிடையாது. அல்லாஹ் நம்மை மன்னிப்பானாக. இப்படிப்பட்ட பெரும்பாவிகள் கூட்டத்தை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அன்பிற்குரிய சகோதரர்கள், அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இன்றைய இந்த இரவின் மூலமாக ரசூலுல்லாஹ் உங்களுக்கு ரிஸ்குடைய விஷயத்தில் அல்லாஹ்விடத்தில் கேளுங்க, அல்லாஹ் பரக்கத் செய்வான். ஏன்னா இந்த இரவுல அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இன்றைய இரவு மட்டுமல்ல, தஹஜ்ஜுடைய ஒவ்வொரு பொழுதிலும் தான் குறைஞ்சபட்சம் இந்த இரவுலையாவது நம்ம நின்று அல்லாஹ் வணங்குவோமே. ஆனா அது கூட பிடிக்க மாட்டேங்குது. யாருக்கு? இப்லீஸ்களுக்கு, சைத்தான்களுக்கு. ஏன்னா இந்த இரவு நின்று தொழுதுட்டான்னா அல்லாஹ்வுக்கு நெருக்கமா ஆயிட்டான்னு சொன்னா, ஏன்னா நம்ம ஹாஜிகளுக்கு சொல்றது உண்டு, அரபாவுடைய இடத்துல, அரபாவுடைய தினத்துல, அரபாவுடைய நாள்ல சைத்தான் என்ன செய்யறான் தெரியுமா? அவன் இந்த உலகத்துல தலையில மண்ணெல்லி போட்டு உப்பாறு வச்சு அழக்கூடிய தருணம் 2 தருணமா. நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த உலகத்துல சைத்தான் தான் தலையில மண்ணெல்லி போட்டு ஒப்பாரி வச்சு அழுகிற தருணம் 2 தருணம். ஒண்ணு, ஒருத்தர் ஃபாத்திஹா ஓதுறாருன்னு வச்சுக்கோங்க, சூரத்துல் ஃபாத்திஹா இருக்குல்ல, ஓதுறாருன்னு வச்சுக்கோங்க, தலையில மண்ணெல்லி போட்டு ஒப்பாரி வச்சு அழுது ஓடுவானா. ஏன்னா இந்த சூரா இறங்கும் போதே அவன் அதைத்தான் செஞ்சான். எப்படி? அந்த சூரா இறங்கின உடனே அவன் செஞ்ச காரியம் என்ன? அசவா போச்சு, இப்படி ஒரு சூறா எல்லாம் இறக்கிட்டானே, இப்படி ஒரு சூறா இறக்கிட்டானேன்னு சொல்லி இந்த சூறாவை யார் எப்ப ஓதுனாலும் சைத்தான் என்ன செய்யறான்? மண்ணெண்ணி போட்டுட்டு அழுதுகிட்டே உட்கார்ந்துட்டு ஓடி போயிடுறானா. பாத்தியா ஓதுனாலே சிலருக்கு பிடிக்கிறது இல்லைல்ல, அது இது கொண்டு என்னுடைய அடையாளம் தான். இன்னொரு தருணம் என்ன தெரியுமா? இந்த அரபாவுடைய நாள்ல, அரபாவுடைய நாள்ல அந்த ஹஜ்ஜுக்கு வந்திருக்கக்கூடிய அந்த ஹாஜிகளுடைய பாவங்களை எல்லாம் அல்லாஹ் என்ன செஞ்சிடறான்? மன்னிச்சிடறான் இல்லையா? இப்ப சைத்தான் என்ன செய்யறானா? மண்ணெல்லி போட்டு ஓன் அழுகிறான். எதுக்கு? இவன் விவரம் தெரிஞ்ச நாள் முதல், இவனுக்கு தொழுகை கடமையான நாள்ல இருந்து இன்ன வரைக்கும் எத்தனை தொழுகையை தொழுவோடாம ஆக்கியிருப்பேன்,
எவ்வளவு பாவங்களை செய்ய வச்சிருப்பேன், எவ்வளவு பாவங்களை செய்ய வச்சு ஒரு பெரிய பாவியாக இவனை ஆக்கி வச்சிருக்கேன். இந்த அரபால இந்த அரபாவுடைய நாள்ல இவன் அழுகிறான், அது அழுகிற மாதிரி நடிக்கிறாங்கிறத காரணம் வச்சு இவனுடைய பாவத்தை எல்லாம் மன்னிச்சு அன்று பிறந்த பாலகனாக மனித புனிதனாக அல்லாஹ் ஆக்கிட்டானே, நான் பட்ட கஷ்டமெல்லாம் வீணா போச்சேன்னு சொல்லி சைத்தான் என்ன செய்யறானா, தலையில மண்ணெண்ணெய் போட்டு ஒப்பாரி வச்சு அழுகிறானா. அன்பிற்குரிய சகோதரர்களே, அதனால ஒரு சிலருக்கு குர்ஆன் ஓதுறதுல சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுறது ரொம்ப அலர்ஜியா இருக்கும், யாசின் ஓதுறது அலர்ஜியா இருக்கும். அதை பத்தி எல்லாம் நம்ம கவலைப்பட தேவையில்லை. அலர்ஜியா தான் இருக்கும். யாருக்குங்க? அதனால அதை பத்தி நம்ம கவலைப்பட தேவையில்லை. எந்த அளவுக்கு அவனுடைய முகத்தை கருக செய்கின்றோமோ, எந்த அளவுக்கு அவனை அலர்ஜி படுத்துறோமோ, அந்த அளவுக்கு நமக்கு சக்சஸ். நமக்கு அல்லாஹ் நமக்கு மீட்டு லாபத்தை ஏற்றிக்கிட்டே இருக்கிறான், நமக்கு நன்மைகளை ஏற்றிக்கிட்டே இருக்கிறான். சரிங்களா? அப்ப அந்த அடிப்படையில் நம்ம அமல் செய்வோம். அல்லாஹ்வுடைய விஷயத்தை நம்ம என்ன செய்வோம்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் அஹ்லு சுன்னத்துல் ஜமாத்தில் தொழுகைக்கு முக்கியத்துவம் கொடுத்து முன்னோர்களுக்கு, மரணித்தவர்களுக்கு, மௌத்தாக்களுக்கு நாம் செய்ய வேண்டிய தான தர்மங்கள், செய்ய வேண்டிய அமல்கள், இவைகளை செய்வதன் மூலமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு என்ன செய்யறான்? நமக்கு மௌத்துடைய சிந்தனையை கொடுக்கிறான். மௌத்துடைய சிந்தனை வந்துட்டாலே நம்மகிட்ட என்ன இருக்காது? பாவங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்காது. இன்னைக்கு மௌத்த மறந்ததுனால பல பாவங்களை செய்யறோம். நம்ம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாளைக்கு பல தடவை மௌத்த நினைச்சாங்க. ஆனா இன்னைக்கு ஒரு தடவை நம்ம மௌத்த நினைக்கிறோமா? நம்ம நீங்க போய் கபருக்கு போய் ஜியாரத் பண்ணுங்க, உங்களுக்கு மௌத்துடைய சிந்தனை வருங்கிறாங்க. சரிங்க, ஒரு தர்காவுக்கு போய் ஜியாரத் பண்ணா உங்களுக்கு மௌத்துடைய சிந்தனை வர மாட்டேங்கி, எங்களோட சேர்ந்து இந்த கபர்ஸ்தானுக்காக வர வேண்டியதானே? வருவாங்களா? அப்பயும் வர மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு இந்த செத்துப்போன கழுதை, செத்துப்போன நாயெல்லாம் எப்படி மண்ணை போட்டு புதைச்சு மூடி விட்டு வருவோமோ, அதே மாதிரிதான் இவங்களுடைய பொழப்பும் கூட. பெத்த தாய் தகப்பன நாங்க ஜனாசா தொழு வச்சுக்கிறோம் சொல்லி தொழு வைப்பாங்க, தொழு வச்சுட்டு அடக்கம் பண்ணிட்டு வர்றதுதான். அதுக்கப்புறம் அந்த கபராளிகளுக்கு என்ன செய்யறது இல்ல, எந்த ஒரு நன்மையும் செய்யறது இல்லை. அப்ப ஹயாத்தோடு இருக்கக்கூடிய நம்மளும் நன்மை செஞ்சுக்கிறணும், நம்முடைய முன்னோர்களுக்கும் நம்ம என்ன செய்யணும், நன்மைகளை சேர்த்து வைக்கக்கூடிய காரியத்தை செய்ய வேண்டும்ங்கிற ஒரு கான்செப்ட் தான் இன்றைய இரவனுடைய இந்த ஜியாரத்துடைய கான்செப்ட். இந்த ஜியாரத்துடைய விஷயமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்ப காலத்துல ஜியாரத்தை தடை செஞ்சிருந்தாங்க. ஏன்னு சொன்னா, அந்த ஐயாமுல் ஜாஹிலியாவுடைய காலத்துல இந்த மௌத்தா போனவங்களை நினைச்சு என்ன செய்யறது, நெஞ்சில் அடிச்சு ஓடு ஒப்பாரிச்சு அழுகிற பழக்கம் இருந்துச்சு. ஆண்களுக்கும் தடை, பெண்களுக்கும் தடை. ஆண்களுக்கும் தடை, பெண்களுக்கும் தடை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவங்க தடை செஞ்சது இந்த விஷயத்தை மட்டும் இல்ல, நான் 3 விஷயத்தை உங்களுக்கு தடை செய்யறேன்னாங்க. எந்த விஷயத்தை? 3 விஷயங்களை. ஒன்று, கபர் ஜியாரத் செய்யறது தடை செய்யறேன்னு சொல்லி சொன்னாங்க. ரெண்டாவது, குர்பானுடைய அந்த அறுத்த இறைச்சி இருக்கு இல்லையா, இதை 3 நாளைக்கு மேல வச்சுக்கிற கூடாது அப்படின்னு சொல்லி தடை விதிச்சாங்க. 3வது விஷயம் என்னன்னு சொன்னா, இந்த சொரக்கா கூடு, சொரக்கா பெரிய சொரக்கா இருக்கு இல்லையா, அது காஞ்சி போச்சுன்னு சொன்னா உள்ள இருக்கிறவங்க குடஞ்சி எடுத்துருவாங்க. எடுத்துதான் ஒரு குடுவை மாதிரி இருக்கும். அதுல நீங்க எதையாவது ஊற்றி குடிக்கிறத தடை செய்யறேன்னாங்க. ஏன் இதையெல்லாம் தடை செய்யறேன்னு சொன்னாங்க? எல்லாத்துக்கும் ரீசன் இருக்குது. கபர் ஜியாரத்துக்கு பண்ண போனா எப்படி செய்யணும் அப்படி செய்யறது இல்லை. அதனால இவங்க ஒப்பாரி வச்சு அழுகுறீங்க, அதுல பெண்கள் ரொம்ப பலகீனமானவங்க, அதனால ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் யாரும் ஜியாரத் செய்யக்கூடாதுப்பா அப்படின்னு தடுத்திருந்தாங்க. ஆனால் மக்கள் எல்லாம் ஜியாரத்தை எப்படி செய்ய வேண்டும் என்று புரிந்து கொண்டார்கள், விளங்கி கொண்டார்கள், மார்க்கத்தை அறிந்து கொண்டார்கள். அதுக்கு பிறகு ரசூல் என்ன செஞ்சாங்க, இப்ப நீங்க ஜியாரத்து செய்யலாம், ஆனால் பெண்கள் போய் ஜியாரத்து செய்யறது தடை செஞ்சாங்க. அவங்களுக்கு அந்த தடை என்ன செய்து மக்ரூவாக ஆக்கப்படுகிறது. ஏன்னா அந்நிய ஆண்கள் அடங்கியிருப்பாங்க அப்படிங்கறதால அதை தடை போகக்கூடாதுன்னு சொல்லல, நீங்க பக்குவப்பட்டவர்களாக செல்ல வேண்டும் என்று அனுமதித்தார்கள். இது முதல் விஷயம். இரண்டாவது விஷயம், குர்பானி இறைச்சிய என்ன செய்யறது இல்ல, யார் மற்றவங்களுக்கு கொடுக்கறது இல்லை, மற்றவங்களுக்கு கொடுக்காம அவங்களே வச்சுக்கிறாங்கிறது தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தாங்க. 3 நாளைக்கு மேல யாரும் வைக்க கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நீங்க 3 நாளைக்கு மேல வச்சுக்கிறாங்கிற அனுமதி வந்துச்சு. எல்லாருக்கும் கொடுத்து காலி பண்ணிருங்க அப்படிங்கிறதுக்காக சொன்னாங்க. அப்படி கொடுக்கறதுனால என்ன ஆச்சுன்னு சொன்னா,
இஸ்லாத்தில் இல்லாதவர்கள் கூட இந்த மாதிரியான கொடுக்கக்கூடிய தன்மையை பார்த்து இவர்கிட்ட இவ்வளவு நல்ல தன்மை இருக்குது இன்னைக்கு பாக்குறாங்கல்ல. நான் முஸ்லீம் சொல்லலாம் பாய்மார்கள் நமக்கு இந்த மாதிரி எல்லாம் கொடுப்பாங்க வைப்பாங்க சொல்லி நம்ம மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் ஏற்படுது. இப்படி ஏற்பட வேண்டும் என்பதற்காக ரசூலுல்லாஹ் கொடுக்க சொன்னாங்க, கொடுக்க தேவையில்லை என்பதாக சொல்லிட்டாங்க. இப்படி தடை செய்தார்கள், மறுபடியும் அனுமதித்தார்கள். இந்த சொரக்கா குடுமையில அன்றைய காலகட்டத்தில் மது அருந்தும் பழக்கம் இருந்துச்சு. என்ன இருந்துச்சு? மது அருந்தக்கூடிய பழக்கம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் மதுவை தடை செஞ்சுட்டாங்க. மதுவை தடை செய்தாலும் நீங்க இந்த சொரக்கா குடுவையில் என்ன செய்யக்கூடாது? குடிக்க கூடாது. ஏன்னா ஒரு சஹாபி அந்த சொரக்கா குடுவையில தண்ணியே ஊற்றி குடிக்கிறதா இருந்தாலும் கூட பார்க்கிறவங்க பார்வைக்கு என்ன தெரியும்? பாரு முகமது தோழருங்கிறாரு, சஹாபிங்கிறாரு, அவர் என்ன செய்யறாரு? உள்ள தண்ணி இருக்குன்னு அவருக்கு தெரியுமா? இவர் வேற ஏதோ சாராயம் குடிக்கிறாரு அப்படின்னு நினைப்பாங்க. அதனால நீங்க என்ன செய்யாதீங்க, அந்த குடுவையை யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லி ரசூலுல்லாஹ் தடை வச்சிருந்தாங்க. இப்படி எல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க? நமக்கு மார்க்கத்தை ரொம்ப தெளிவாக்கி கொடுத்துட்டாங்க. மார்க்கத்துல ரொம்ப தெளிவாக்கி கொடுத்துட்டாங்க. தெளிவான மார்க்கத்தை தெளிந்தவர்களாக விளங்கியவர்களாக அமல் செய்யக்கூடிய பெரும் பாக்கியத்தை எல்லாம் நம் அனைவருக்கும் நசீபாக்கி தருவானாக. அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, இன்ஷா அல்லாஹ் கொஞ்ச நேரம் திக்ருடைய மஜ்லிஸ், அந்த திக்ருடைய மஜ்லிஸ் முடிச்சுட்டு அப்படியே இன்ஷா அல்லாஹ் கபர்சாருக்கு போய் நம்முடைய முன்னோர்களுக்காக ஒரு யாசினை ஓதி இன்ஷா அல்லாஹ் துஆ செய்வோம். நாளைய தினம் நோன்பு நோற்பதன் மூலமாக நம்முடைய ஏடுகளில் நோன்பாளி என்று பதிவு செய்யப்படுகிறது. ஏன்னா மலக்குமார்கள் என்ன செய்யறாங்க? நைட்டு வரக்கூடிய மலக்குமார்கள் இன்னைக்கு நம்மோட இருக்கிறாங்க. யார் இருக்கிறா? இரவு நேர டியூட்டியில் இருக்கக்கூடிய மலக்குமார்கள் மகரிப்ல இருந்தே ரெக்கார்ட் ஆக்கிக்கிட்டு இருக்கிறாங்க. மகரிப் பிறகு நம்ம என்னென்ன செஞ்சோம்? 3 யாசின் ஓதணும், அல்லாஹ்ட்ட துஆ செஞ்சோம்ல. அப்ப என்னென்ன நம்ம கேட்டோம்? நம்ம அப்ப இந்த 3 யாசின்ல ஓதிட்டு நம்ம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குர்ஆனுடைய இந்த வசனத்தை ஓதிட்டு நம்ம கேட்கறதுனால ரிஸ்க்ல பரக்கத்து கேட்டோம், ஆயுள்ல பரக்கத்தை கேட்டோம், பலாய் முசீபத்திலிருந்து பாதுகாப்பு கொடுன்னு சொல்லி கேட்டோம். இதையெல்லாம் மலக்குமார்கள் ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டாங்க. இப்ப இஷா தொழுது முடிச்சிட்டு இந்த பயான் நிகழ்ச்சியில உட்கார்ந்து இருக்கிறோம். இப்ப நம்மளை சுத்தி யார் உட்கார்ந்து இருக்கிறா? மலக்குமார்கள் உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஏன்னா இன்றைய லிஸ்ட் ஃபுல்லா முழுக்க முழுக்க நன்மைகளாகவே பதிவு செய்யப்படுகிறது. புரிஞ்சா உங்களுக்கு? அப்போ இப்ப திக்ர் செய்யறதுனால திக்ர் செய்யறங்கிற விஷயமும் இங்க பதிவு செய்யப்படுகிறது. அப்படி கபர் ஜியாரத்து பண்றதுனால அந்த ஜியாரத்துங்கிற சுன்னத்தான அமல்கள் செஞ்ச ஒரு நன்மையும் கிடைக்குது. நம்ம போய் ஜியாரத்து பண்றதுனால அந்த கபராளிகளுக்கு இன்னைக்கு இரவு நேரத்துல அந்த மலக்குமார்கள் பெருநாள் எப்படி நமக்கு பகல் நேரத்துல ஹாப்பியா இருப்போமோ அதே மாதிரி எல்லா கபரும் அதாபுகள் நிறுத்தப்பட்டு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கபராளிகளுக்கும் இன்னைக்கு நைட்டு அது ஈதுடைய நாளாக, பெருநாளுடைய நாளாக அவங்க என்ன செய்யறாங்க? என் பேரை எனக்கு யாசின் ஓதிட்டான், என் மருமக எனக்கு யாசின் ஓதிட்டான், என் பேத்தி எனக்கு ஒரு யாசின் ஓதி எனக்காக துவா செய்யுது. இந்த குடும்பத்தார்களுடைய இந்த அமல்களை கொண்டு கபர்ல இருக்கக்கூடிய அந்த கபராளிகள் அவ்வளவு சந்தோஷப்படுறாங்க, அவ்வளவு சந்தோஷப்படுறாங்க. அன்பிற்குரிய பெருமக்கள், அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த அடிப்படையில இந்த இரவு நேர மலக்குகள் சஹர் வச்சு தஹஜ்ஜத்தை தொழுதுட்டு ஃபஜர் நேரத்துல அவங்க டியூட்டியை முடிச்சுட்டு கிளம்பிடுவாங்க. அப்ப நம்ம சஹர் வச்சு நியத்தை வச்சுட்டாலே நம்ம நோம்பாளிங்கிற ரெக்கார்டு ஆயிருச்சு. இன்று இரவு நம்ம நோம்பாளிங்கிற அந்த ரெக்கார்டு யார்கிட்ட போயிருது? அல்லாஹ் இடத்துல போயிருது. இப்ப பகல் நேரம் மலக்கு டியூட்டிக்கு வர்றாரு, அவரு பாக்குறாரு, அவரு ஃபஜருடைய டியூட்டிக்கு வரும்போது நம்ம நோம்பாளியா இருக்கிறோம் பாக்குறாரு. அப்போ அங்க ஃபர்ஸ்ட் இவர் நோம்பாளி, இன்றைய தினம் இவர் நோம்பாளி அப்படின்னு பதிவு செஞ்சு இன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய தான தர்மங்கள், நல்ல மல்கள், திக்ர்கள், குர்ஆன் ஓதுறது எல்லாத்தையும் பதிவு செஞ்சுட்டு மாஷா அல்லாஹ் என்ன செய்வோம்? அல்லாஹ்விட்ட ஈவினிங் போய் அவர் சமர்ப்பிக்கிறார். இப்போ அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இன்றைய இரவு மலக்குமார்களிடத்துல எல்லாத்துக்கும் தனித்தனியா பிரிச்சிடறான். எல்லாத்துக்கும் என்ன செய்யறான்? தனித்தனியா பிரிச்சிடறான். குர்ஆன்ல 2 ஆயத்து இருக்குது. 2 ஆயத்து கிட்டத்தட்ட ஒரே செய்தியை சொல்ற மாதிரி தெரியுது. என்ன செய்தியை சொல்லுது? இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர். அந்த சூராவுல நம்ம இந்த லைலத்துல் கத்ர் இரவுல நம்ம குர்ஆன் அருளப்பட்ட ஒரு இரவு அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்லப்படுது. இது அல்லாஹ் இன்னொரு வசனம் இருக்குது. இந்த இரவுலதான் இந்த முபாரக்கான இரவுல நம்ம இறக்கணும்னு அல்லாஹ் சொல்றான் குர்ஆனை. அப்ப அந்த இரவுல இறக்குனாலும் இந்த இரவுல இறக்குனாலும் சொல்லி நமக்கு ஒரு தெளிவு வேணும். ஒரு குர்ஆன் தானே இறங்கி இருக்குது, அல்லாஹ் 2 இரவு குறிப்பிட்டு இறக்குனேன்னு சொல்றானே, என்னத்தை இறக்குனா? அப்ப அல்லாஹ் தஆலா சொல்றான்,
சொல்லக்கூடிய அந்த முதலில் இறங்கிய லைலத்துல் கத்ர் இரவுல அல்லாஹ் தஆலாவிடத்திலிருந்து இந்த குர்ஆன் என்ன செய்யப்பட்டுச்சு? லவ்ஹுல் மஹ்ஃபூல் என்ற ஏட்டிலே இறங்கப்பட்டது. எங்க இறங்கப்பட்டுச்சு? லவ்ஹுல் மஹ்ஃபூல் பாதுகாக்கப்பட்ட பலகை இருக்கு இல்லையா, ஒட்டுமொத்த குர்ஆனை அல்லாஹ் ஒரே டயத்தில் இறக்கிட்டான். அதுக்கு பிறகு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தேவைக்கு ஏற்றார் போல, காலத்திற்கு ஏற்றார் போல ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் மக்காவிலும் மதீனாவிலும் கொஞ்சம் கொஞ்சமாக சன்னம் சன்னமாக இந்த பூமிக்கு இறக்கினான் இல்லையா, அப்படி இறக்கிய விஷயத்தை தான் இந்த ஷஅபானுடைய இரவுல நம்ம என்ன செய்யறோம்? மலக்குமார்களை கொண்டு இந்த படைப்பினங்களுக்கு உண்டான ரிஸ்குடைய விஷயத்தை நாம் நிர்ணயிக்கின்றோம். அவங்க எவ்வளவு காலம் வாழணும், எவ்வளவு காலம் இருக்கணும், எவ்வளவு காலத்தை அவங்களுடைய வாழ்க்கை முடியுது, அவங்களுக்கு இந்த வாழ்க்கையில் இந்த வருஷம் என்னென்ன கிடைக்கணும், நம்ம சாப்பிடறதுல இருந்து உடுத்துறதுல இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய சொத்து சுகங்கள்ல இருந்து நமக்கு முடிக்கக்கூடிய மணமக்கள் கல்யாண போக்குவரத்துல இருந்து பிறக்கக்கூடிய பேரம்பேற்றிகள் இருந்து எல்லாத்தையும் அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான்? இன்றைய இரவில் முடிவு செஞ்சு அல்லாஹ் தஆலா மலக்குமார் இடத்துல பொறுப்பை ஒப்படைக்கின்றான். அப்ப இன்னைக்கு நம்ம பார்த்த பல விஷயங்கள்ல முக்கியமான பல விஷயங்கள் நஃபிலான வணக்கங்களை தனிப்பட்ட முறையில் ரகசியமாக செய்ய வேண்டும். அதை பகிரங்கமாக செய்யணுங்கிற அவசியம் இல்லை. எப்படி செய்யணும்? ரகசியமாக அல்லாஹ்விடத்தில் நம்ம என்ன செய்யணும்? உரையாடணும், பேசணும். ஒரு மன்னர் இருக்கிறாரு, சபையில வச்சு சந்திக்கிறது ஒரு மாதிரி, சபையில வச்சு சந்திச்சு பேசுறதுக்கு அப்புறம் நீ பிற தனியா வந்து பாரு அப்படிங்கிறாருன்னு வச்சுக்கோங்க, அப்ப அது ஒரு ஸ்பெஷல் சந்திப்பு. அந்த ஸ்பெஷல் சந்திப்பு தான் இந்த தஹஜ்ஜுடைய நேரம். அந்த ஸ்பெஷல் சந்திப்பு தான் நம்ம தனியா தொழக்கூடிய அவ்வாபின் தொழுகையுடைய விஷயம். இப்படி தனிப்பட்ட முறையில நம்ம அமல்கள் செஞ்சுக்கிடணும். இப்பயும் கூட இரவு நேரம் உங்களை ரொம்ப நேரம் பள்ளியில உட்கார வச்சு ஃபஜ்ர் தொழுகை மட்டையை போடுற மாதிரி ஆக்கிடக்கூடாது. நம்ம லைலத்துல் கத்ர் இரவுல நம்ம அதான் சொல்றோம், இரவு நேரம் உங்களுக்கு கொஞ்ச நேரம் பயான் பண்றோம், கொஞ்ச நேரம் திக்ர் எடுக்கிறோம், அதுக்கப்புறம் நீங்க கொஞ்ச நேரம் ஓய்வு எடுங்க, அதுக்கப்புறம் சஹருக்கு எந்திரிங்க, அதுக்கப்புறம் என்ன செய்யுங்க? தஹஜ்ஜுத் தொழுங்க, ஃபஜ்ர் தொழுங்க, அதுக்கப்புறம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. ஆனா இரவு நேரம் நின்று ஃபுல்லா உங்களை இபாதத் செய்ய வைக்கிறங்கிற பேர்ல ஃபஜ்ர்ல என்ன செஞ்சிடக்கூடாது? தூங்கிடக்கூடாது. ஃபஜ்ருக்கு எல்லாரும் வந்துருவீங்களா? இன்ஷா அல்லாஹ் எல்லாரும் வந்துருவீங்களா? எல்லாரும் தலையாட்டலையே, பள்ளியாசல் வச்சு வாக்கு கொடுத்துருக்கீங்க. நாளைக்கு ஃபஜ்ருக்கு உங்களை எல்லாம் இங்க சஃப்ல பார்க்கணும். இல்லைன்னா நீங்க வாக்குக்கு மாற்ற செஞ்சீங்கன்னு அல்லாஹ் இன்று இரவு 15 செஞ்சிருவான். அதனால என்ன எல்லாம் ஃபஜ்ருக்கு வந்துடலாமா? இன்ஷா அல்லாஹ் ஜமால் இன்னைக்கு மட்டும் இல்ல, இனிமே இப்ப எடுக்கிற ஸ்பீடு ரமலான் முடிஞ்சு போயிட்டே இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். சரிங்களா? ஆமா, வீட்டுக்கு பக்கத்திலேயே அந்த பள்ளி இருக்கு இந்த பள்ளி இருக்குன்னு போய்கிட்டு இருக்காம எல்லா பள்ளிக்கு என்ன செய்யணும்? நம்ம இன்ஷா அல்லாஹ் வரணும். வரலாமா? ஃபஜ்ருடைய தொழுகை 5 நேர தொழுகைகளை நிரந்தரமாக நியமமாக தொழுகலாமா? இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எதை சொன்னோம் எதை கேட்டோமோ அதன்படி விளங்கி அமல் செய்யக்கூடிய நன்மக்களாக மேன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் பொறுத்து கொள்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.